पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் சாங்கிய யோகம் பார்த்துட்டு இருக்கோம். கடைசியா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 50வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். 50வது ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்லியிருக்கார். புத்தியுக்தோ ஜகாதீக உபே சுகிருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌசலம் அப்படின்னு ஒரு அருமையான ஸ்லோகம் சொல்லியிருக்கார். எவன் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ புத்தியோடு கூடி இருந்தவனா இருந்துகிட்டு, சமத்துவ புத்தி லாபம் நஷ்டம் எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கிறது, அந்த யோகியா இருக்கிறவன் என்ன பண்றான் அப்படின்னா சுகிருத்த துஷ்கிருதே உபே, இந்த ரெண்டுத்தையும், சுகிருத்தம் அப்படின்றதுக்கு அர்த்தம் புண்ணியம், அதுக்கப்புறம் பாப்பம், துஷ்கிருத்தம்ன்றதுக்கு அர்த்தம் பாப்பம், இந்த ரெண்டுத்தையும் உபேன்றதுக்கு அர்த்தம் இந்த இரண்டையும், இக ஜகாதி, ஜகாதி இக இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா தொலைச்சிடறான், தியாகம் பண்ணிடுறான். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம், பொதுவா ஜனங்கள் என்ன பண்றாங்க, கர்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம அடுத்த பர்த் எடுக்கிறோம். 18வது சாப்டர்ல ஆச்சாரியர் சொல்ல போறார், அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் திருவிதம் கர்மன பலம். இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் எடுக்கிறதுக்கு எதுப்பா காரணம் அப்படின்னு கேட்டா 3 தான் கர்மத்தோட பலன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அனிஷ்டம், அனிஷ்டம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா கீழான பிறவிகள். 84 லட்சம் யோனியில நிறைய பிறவி வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 99% பிறவிகள் நம்மளது ரொம்ப லோ லெவல்ல இருக்கிறது. புழு பூச்சியா, மரமா, செடியா, கொடியா, இது மாதிரி பிறக்கிறது அனிஷ்ட பிறவிகள்னு பேர், அதுக்கு பேர். இதுக்கு அடுத்தது இஷ்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுது. இஷ்டம்னா என்னது, தேவதைகள், நிறைய தேவலோகங்கள்ல பரலோகங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய பிறவிகள் இருக்கு. அது மாதிரியான பிறவிகள் கிடைக்கிறது புண்ணியத்தினால கிடைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த புண்ணியமும் பாப்பமும் கலந்து இருக்கிறதுனால கிடைக்கிற பிறவிதான் இந்த மனுஷ பிறவி. இந்த உலகத்துல யாரெல்லாம் மனுஷனா பிறக்கிறோமோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காரணம் இது, புண்ணியம் பாப்பம் கலந்து இருக்கிறது. அப்ப 18வது சாப்டர் ரொம்ப கிளியரா இருக்கு. அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம் ச திரிவிதம் கர்மனஹா பலம். இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட பலன். பிரேத்தி அத்தியாகினாம் பவதி, இது யாருக்கு உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல சொல்ற 18வது சாப்டர் பாத்தீங்களா, எத்தனாவது ஸ்லோகம் பாருங்க, 22 18வது சாப்டர். அப்போ அந்த அதுல ரொம்ப முக்கியமானது சொல்லுது 3 விதமான கர்ம பலன். ஒண்ணு வந்து தேவதைகளா நமக்கு மேல பிறக்கிறது, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பாப்பம் இருந்துச்சுன்னா கீழே போறது. இந்த ரெண்டும் கலந்து இருந்துச்சு அப்படின்னா மனுஷனா பிறக்கிறோம். 12வது ஸ்லோகம் 18 12 பக்கத்துல எழுதிங்க. அப்ப இந்த 3 தான் ஸ்லோகம். அதுல அடுத்த வரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா சொல்லுது, பவதி அத்தியாகினாம் பிரேத்திய, பிரேத்திய பவதி அத்தியாகினாம். ரொம்ப அருமையான இது. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே அந்த புண்ணியத்தையும் பாப்பத்தையும் தியாகம் செய்யாமல் இறந்து போகிறார்களோ, அப்ப என்ன அர்த்தம், நம்ம கொண்டுட்டு போறது புண்ணிய பாப்பத்தை தான் கொண்டு போவோம். கொண்டு போகும்போது அதுக்கேத்த மாதிரி ஜென்மங்கள் நமக்கு உண்டாகிட்டே இருக்கும். நது கொச்சித்து, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அந்நியமா சன்னியாசிகளுக்கு அது மாதிரி நடக்குமானா, சன்னியாசிகளுக்கு அவ்வாறு இல்லை. சன்னியாசினா உடனே காவி போட்ட ட்ரெஸ் போட்ட சன்னியாசின்னு எடுக்காதீங்க. யாரெல்லாம் இந்த கர்மத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் இந்த கர்மத்துக்கு கர்த்தா இல்லை, போக்தா இல்லை, நான் பார்ப்பவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானத்தினால இந்த கர்மம் செய்வதில்லை, நான் பார்ப்பவன்ல எஸ்டாப்ளிஷ் ஆனானோ, நல்லா நான் பார்ப்பவன் ஆத்ம தத்துவத்துல நிலை பெற்றானோ, அப்படிப்பட்ட தியாகிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மமானது கிடைப்பதில்லை. அப்ப இங்க ஆச்சரியர் சொல்றார் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோட்சத்துக்கு வழியை இங்கே சொல்ற. புத்தியுக்தோ, சமத்துவ புத்தியோட முதல் ஸ்டெப் வந்து எப்பவுமே புரிஞ்சுக்கணும், சமத்துவ புத்தி. வெளியில எந்த கர்மா பண்ணினாலும் லாப நஷ்டம், மானம் அபமானம், சுகம் துக்கம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார், பகவானோட இது அப்படின்னு எல்லாத்தையும் அவர் மேல போட்டுட்டீங்கன்னா மனசு என்ன ஆயிடும், முதல்ல சமாதானம் உண்டா. சமாதானம் உண்டான மனத்துல சமத்துவம் யோக உச்சியத்தைன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம்.
அப்ப அந்த சமத்துவ பாவம் உண்டான மாத்திரத்துலதான் நம்ம குருநாதர் சொல்ற அந்த சாஸ்திர ஞானமானது நமக்கு உள்ளுக்குள்ளார உண்மையே புரிய ஆரம்பிக்குது. நான் பாத்தீங்கன்னா பார்ப்பவன் அப்படின்னு. மனசு சஞ்சலமா இருக்கு அப்படின்னா நான் பார்ப்பவன் அப்படின்னு என்னால நிக்க முடியாது. இந்த மனசு எப்படி எல்லாம் அசையுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கிறேன். சஞ்சலம் இல்லாதவனா என்னை அறியவே முடியறதில்லை. அச்சல தத்துவமா என்னை பார்க்கவே முடியறதில்லை. அதனால என்ன பண்ணணும், முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா மனச சஞ்சலம் இல்லாம பண்றது. அது பாத்தீங்கன்னா புத்தி சமத்துவ புத்தி யுக்தத்தினாலதான் முடியும். அப்ப சமத்துவ யோகத்தோடு கூடினவன் இங்கேயே என்ன பண்றான், சித்த சுத்தி கிடைக்குது. சித்த சுத்தி கிடைச்சதுக்கு பிறகு சித்த சுத்தினா நீங்க நிறைய இது பண்ணாதீங்க. சித்த சுத்திக்கு அர்த்தம் என்னது, மனசு பாத்தீங்கன்னா சமத்துவத்துல இருந்தா அதுதான் சித்த சுத்தி. அந்த சித்த சுத்தி மூலமா குரு பிராப்தி, குரு மூலமா பாத்தீங்கன்னா ஞானம் உண்டாகுது. அந்த ஞானத்துல பாத்தீங்கன்னா நல்ல நிஷ்டை உண்டாகி தான் 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 தான்ல நிற்கும் போது அவன் என்ன பண்றான், புண்ணியம் பாப்பம் இந்த ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லப்பா அப்படின்னு இந்த மொத்த ஜெகத்தையும் ஒரு சொப்பன மாதிரி பார்த்து தான் தானாய் இருந்து என்ன பண்றான், இங்கேயே அவன் ஜீவன் முக்தனாக ஆகின்றான். இதுதான் பாத்தீங்கன்னா ரெண்டும் புண்ணியத்தையும் பாப்பத்தையும் இங்கேயே தொலைச்சிடுறான்னு சொல்லுது. தஸ்மாத் ஆகையினால நீங்க என்ன பண்ணணும், முதல் ஸ்டெப் மோட்சத்துக்கு போகணும் லட்சியம். ஆனா அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமத்துவ புத்தி. அதனால ஆச்சாரியர் கன்க்ளூஷன் சொல்றார், தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ. ஏ அர்ஜுனா, அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா யோகத்தோடு கூடுவாயாக. எல்லா காரியங்கள்லயும் யோகம் வரட்டும். யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க சொல்றாரு யோக கர்மசு கௌசலம். இதான் பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே லட்சியமா இருக்கணும். யோக கர்மசு கௌசலம். யோகம் என்பது கர்மங்களில் பாத்தீங்கன்னா குஷலத்தன்மைக்கு பெயர் யோகம். குஷலத்தன்மைனா என்னது, ரெண்டு அர்த்தம் சொல்றோம். முதல் அர்த்தம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா குஷலம்ன்றதுக்கு அர்த்தம் நிபுணத்தன்மைன்னு அர்த்தம். முதல் ஸ்டெப் எந்த கர்மத்தை பண்ணினாலும் ஏனோ தானோன்னு பண்ணவே கூடாது. எந்த காரணத்துக்காகவும் ஆத்ம திருப்திக்காக ஒர்க் பண்ணுங்க. எந்த வேலை பண்ணாலும் ஃபுல்ஃபில்னஸ்க்காக ஒர்க் பண்ணுங்க. அதை முழுசாக்கணும். அதை எப்படியாவது இன்னும் ஃபைன் பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒரு நேற்று ஒரு போன வாரத்துல ஒரு நந்தி ஆர்டர் கொடுத்துருந்தேன். போன மாசத்துல ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அந்த நந்தியை எடுத்துட்டு கொண்டு போய் அதை பிரதிஷ்டா பண்ற இடத்துல வைக்கணும். அந்த சிற்பி பாத்தீங்கன்னா அந்த வண்டியில ஏத்துற கடைசி க்ஷணம் வரைக்கும் பார்த்து 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 அவனுக்கு திருப்தியே வரல. நான் தான் சொன்னேன், ஐயோ நீதான் யோகி, இந்த உலகத்துல நீதான் யோகி. ஏன்னு கேட்டீங்கன்னா காசுக்கு வேலை செய்யறதுன்னு ஒண்ணு போதும், இதுவே போதும் அப்படின்னு எங்களுக்கு அந்த குறையே தெரியல. அந்த நந்தியில பாத்தீங்கன்னா சில குறைகள் இருந்துச்சு, அந்த குறைகள்ல நிறைதான். அவனுக்கு அந்த திருப்தி வரல. அந்த நந்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு மணி நேரம் பாத்தீங்கன்னா அதை பண்றேன் இதை பண்றேன் அப்படின்னு ஃபைன் பண்ணிக்கிட்டே போறான். வண்டியில ஏத்தியாச்சு. வண்டியில ஏத்துறதுக்கு பிறகு வண்டியில ஏறி நின்றுகிட்டு சிலையை பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கான். நான் அப்பதான் யோசிச்சேன், ஐயோ ஒரு சாதாரண ஒரு சில்பீட்டை கூட பாத்தீங்கன்னா அந்த திருப்தி ஆத்ம திருப்திக்காக ஒர்க் பண்ற ஹேபிட். செருப்பு தைக்கிறவன்ட்ட கூட பாத்தீங்கன்னா அந்த ஆத்ம திருப்திக்காக ஒர்க் பண்றது. பூஜை பண்றவங்கள்ட்ட ஆத்ம திருப்திக்காக இருக்கு. எல்லா வேலையிலையும் நிறைய பேர் இந்த உலகம் ஃபுல்லா வியாபிச்சிருக்காங்க. இந்த ஆத்ம திருப்திக்காக ஒர்க் பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அந்த க்ஷணத்திலேயே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், மன சமாதானம் சுகம் கிடைச்சிரும், திருப்தி கிடைச்சிரும். அப்ப குஷலத்தன்மை அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு இதுலயும் குஷலசிய பாவம் கௌசலம் சொல்லுவோம். எந்த ஒரு காரியத்தையும் நிபுணத்தன்மையோட பண்றதுக்கான தன்மைக்கு பேர் ஃபுல்ஃபில்னஸ்க்காக பண்ற தன்மைக்கு பேர் கௌசல பாவம்னு பேர். அப்ப அதனால எந்த கர்மா பண்ணாலும் அலட்சியப்படுத்தாதீங்க. ஈஸ்வரன் கர்ம ரூபமா இருக்கார். 3 விதமா நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். ஈஸ்வரன் சர்வ நாமங்களாவும் இருக்கார், ஈஸ்வரன் சர்வ ரூபங்களாவும் இருக்கார், ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா கர்ம ரூபமா இருக்கார். நாம ரூபத்தோட தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு கர்மத்தை பண்றோம், ரிலேட் பண்ணி கர்மம் பண்றோம். அப்ப கர்மத்தை பண்ணணும்னாவே ஒரு நாமம் ரூபம் தேவைப்படுது. நாம ரூபத்தோட கனெக்ட் பண்ணி பண்ற ஒவ்வொரு கர்மமும் ஈஸ்வர பூஜா. அப்ப மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும், நான் பண்ற கர்மா ஒவ்வொரு கர்மாவும் அலட்சியம் பண்ணக்கூடாது. எல்லா கர்மத்திலையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப போக்கஸ்டா ஒரு கர்மத்தை நீங்க பண்றீங்கன்னா அதுதான் யோகா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா யோக கர்மசு கௌசலம். ஆச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா சமத்துவ புத்தியோட எந்த கர்மா செய்யப்படுதோ
அதுதான் குஷலத்தன்மை அப்படின்னு சொல்றேன் பாஷ்யத்துல. அப்போ இத சமத்தன்மை எப்போ அடைய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு ஒரு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பண புத்தியோட பண்ணி 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 ரொம்ப சிரத்தையா பூஜையா பண்ண 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 உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் கிடைக்க ஆரம்பிச்சு, ஒரு சமத்துவ பாவம் வர ஆரம்பிச்சு. அந்த சமத்துவ பாவத்தோட கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும்போது அந்த சமத்துவ பாவத்தோடயே நம்ம எல்லா கர்மத்தையும் பண்ண முடியும். அந்த கர்மத்துக்கு பேர் குஷலத்தன்மை அப்படின்னு பேர். அப்ப முதல்ல ரொம்ப போக்கஸ்டா பண்றது ஃபுல்ஃபில்னஸ்க்காக, அது மெதுவா 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 உங்களை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த சமத்துவ பாவனையில கொண்டு வந்து நிற்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சமத்துவ பாவத்தை வச்சுக்கிட்டு தான் நான் அச்சல தத்துவம்னு நம்ம அறியணும். அப்ப அதனால முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வேதாந்திகளுக்கு இந்த கர்மயோகம் தான். அதனால ஆச்சாரியர் சொல்ற தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ. எல்லாத்துக்கும் வந்து ஒரு கண்டிஷன், எல்லாரும் என்ன பண்ணணும், யோகத்தோடு கூட வேண்டும். ஜென்மம் யாருக்கெல்லாம் வேணான்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாரும் எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணிட்டு சமத்துவ பாவனையில இருந்து பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. யஸ்மாத் ஏன் அது மாதிரி பண்ணணும், இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். யஸ்மாத் ஏனெனில் 51வது ஸ்லோகத்துக்கு மேல யஸ்மாத் இருக்கு. யஸ்மாத்னா ஏன், எந்த காரணத்தினால நான் வந்து யோகத்தோடு கூட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எதுக்காக கர்ம யோகம்? நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாட்டு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா கொஞ்சம் கல்பனா பண்ணியிருக்காங்க. கர்மத்து மூலமாவே வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்னு நிறைய பேர் சித்தாந்தம் விட்டாங்க. ஏன்னா இந்த மந்திரங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, புத்தியுக்தோ ஜெகாத்தீக உபே சுக்ருத துஷ்கிருத சொல்லியாச்சு இங்கேயே. கர்மத்தை வந்து பாத்தீங்க, கர்ம யோகத்தை பண்றது மூலமாவே புண்ணிய பாபத்தை கடந்து செல்கின்றான் அப்படின்னு கீதாச்சாரியார் சொல்லியிருக்காரு. இதை வச்சுக்கிட்டு ஜெயில இருந்துகிட்டு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார்கிட்ட போகாம கீதா புக்கு கிடைச்சது அப்படின்றதுக்காக ஜெயில உட்கார்ந்துட்டு ஒருத்தர் புக் எழுதினார், கர்மயோகத்தினாலேயே மோட்சம் அப்படின்னு. கரெக்டு. ஆனா நடுவுல ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குப்பா, கொஞ்சம் ஸ்டேஜஸ்லாம் இருக்கு. கர்மயோகம் எதை கொடுக்கும்னா சித்தஷ சுத்தையே கர்ம, சித்தத்தோட சுத்திப்படுத்துறதுக்கு மட்டும்தான் கர்மம். இத மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானா தேவத்து கைவல்யம், ஞானத்தினால மட்டும்தான் மோட்சம், கர்மயோகத்தினால மோட்சம் இல்லை. ஆனா கர்மயோகம் இல்லாம மோட்சம் இல்லை. மனசுல நல்லா புரிஞ்சு, கர்மயோகம் இல்லாம மோட்சம் இல்லை. ஆனா வந்து கர்மயோகத்தினாலேயே மோட்சம் அப்படின்றது இல்லை, ஞானத்தினாலதான் மோட்சம். இத வந்து கொஞ்சம் அந்த பரம்பரா மூலமா படிக்கிறதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, கர்மயோகமா அது ரொம்ப கீழானது அப்படின்னு என்ன நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். நாங்கெல்லாம் ஞான யோகம், கர்மயோகம்ன்றதெல்லாம் வேற ஏதோ. அதனால வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பண்றதுலாம் லோ லெவல். பக்தி அது ரொம்ப ரொம்ப லோ லெவல், நாங்கெல்லாம் ஞான மார்க்கத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்றது. இது ஒவ்வொன்றும் வந்து பாத்தீங்கன்னா பக்தி இல்லாம கர்மயோகம் சித்திக்காது. அந்த சமத்துவ இந்த புத்தி யோகம் சொல்றது, இந்த கர்மயோகம் இல்லாம சித்த சுத்தி சித்திக்காது. சித்த சுத்தி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஞான பத்தி நான் எந்த ஞானத்தெல்லாம் சொல்றோமோ சாஸ்திரம் சொல்லுதோ அந்த ஆத்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சரியா வந்து பாத்தீங்கன்னா புரியாது. அதுல புரியல அப்படின்னா அதுல ஞான நிஷ்டைன்னு சொல்லக்கூடிய அனுபூதி சம்பவிக்காது. அனுபூதி சம்பவிக்கலன்னா வந்து மோட்சம் இல்லை. அப்ப இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பா இருக்கு, ஒன் பை ஒன் அப்படியே செயின் மாதிரி கோத்து 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 இருக்கு. இதுல ஏதாவது ஒன்னுத்த தனித்தனியா பிரிச்சிங்க அப்படின்னா பலன் கிடைக்காம போயிடும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் வேதாந்திகளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கர்ம உபாசனா ஞானம். இந்த கர்ம உபாசனா ஞானத்துல முதல் ஸ்டெப்பே கர்மம், கர்ம யோகம். சரி, அந்த கர்ம யோகத்தை பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? உடனே மோட்சம்னு சொல்லிடாதீங்க. கர்மயோகத்தினால சித்த சுத்தி. இதுக்குதான் பாஷ்யம் படிக்கணும். சக்கர பாஷ்யம் ரொம்ப கிளியரா எழுதுற ஆச்சாரியர் சொல்ற யஸ்மாத் ஏனெனில் ஆரம்பிச்சிருங்க 51வது ஸ்லோகம். கர்மஜம் புத்தியுக்தாஹி, கர்மஜம் புத்தியுக்தாஹி பலம் த்யக்த்வா மனீஷிணஹ, பலம் த்யக்த்வா மனீஷிணஹ ஜன்ம பந்த விநிர்முக்தாஹ, ஜன்ம பந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்த்யநாமயம், பதம் கச்சந்த்யநாமயம் கர்மஜம் புத்தியுக்தாஹி பலம் த்யக்த்வா மனீஷிணஹ ஜன்ம பந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்த்யநாமயம். ஆயிடுச்சு.
ரொம்ப அற்புதமா சொல்றாரு. கர்மஜம் புத்தி யுக்தாகி. ஈன்றதுக்கு அர்த்தம் யஸ்மாத், ஏனெனில். ஏனெனில் கர்மஜம் பலம். பலம்னு ஒரு தனியா இருக்கு பாருங்க, அது சேர்த்துக்கணும். கர்மஜம் பலம், கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடிய பலன். கர்மத்தில இருந்து உண்டாகக்கூடிய பலன் என்னது? 18-12 ஞாபகம் வச்சுக்கணும். 18-12 12 தானே, 18-12 ஞாபகம் வச்சுக்கணும். கர்மத்தோட பலன் என்ன? 3 தான். அனிஷ்டம், நமக்கு விருப்பம் இல்லாத பிறவிகள், கீழே இருக்க யோனிகள். அதுக்கப்புறம் இஷ்டம், நமக்கு மேல இருக்கக்கூடிய பரலோக யோனிகள், பிறவிகள், இஷ்டம். அதுக்கப்புறம் மிஸ்ரம், மிஸ்ரம்னா கலந்தது, புண்ணிய பாபம் கலந்த இந்த மனுஷ பிறவி. இதுதான் கர்மத்தோட பலன், வேற எதுவுமே இல்லை. அப்ப அந்த கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடிய பலனை மனிஷினக தியக்துவா, புத்திசாலிகள். மனிஷினகன்றதுக்கு அர்த்தம் புத்தியை வசப்படுத்தியவர்கள், விவேக்கிகள். ஒரு ஆச்சாரியர் மூலமா பாடம் கேட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஐயோ எதை கேட்டாலும் பிறந்துருவோம், நான் இப்ப அதுதான் உங்களுக்குள்ளார உண்டு பண்ணணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு பெரிய சக்சஸ் எனக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கர்மத்துல வந்துடுச்சு அப்படின்னா, நான் எதை கேட்டாலும் பிறந்துருவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்துச்சுன்னா போதும், இந்த கீதையோட பிரயோஜனம் கிடைச்சிடும். நான் சொல்லி கொடுக்கறது. அப்போ எதை கேட்டாலும் ஜென்மம் கிடைக்கும். கேட்டு 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 ஒரு கர்மத்தை பண்ணி திரும்ப திரும்ப ஜென்மத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் நம்ம. அது புரிஞ்சு பாத்தீங்கன்னா புத்திசாலிகளா நீங்க ஆகணும். யாரெல்லாம் புத்திசாலிகளா, மனிஷினகன்றதுக்கு அர்த்தம் புத்திசாலிகள், விவேக்கிகள், அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, நம்ம பிறந்துகிட்டே இருக்கிறோம், அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா கர்மம். கர்மத்தினால உண்டான பலன் நமக்கு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. கர்மனா பத்தியதே ஜந்துகு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜந்துக்களும் பாத்தீங்கன்னா கர்மத்தினால கட்டப்படுகிறார்கள், பர்த் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சு, சாமி எனக்கு கர்ம பலன் வேணா சாமி அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளார வருது புத்திசாலிகளுக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் மூலமா, குரு மூலமா இந்த பாடத்தை எல்லாத்தையும் கேட்டு, இந்த கர்ம பலன் ஜென்மத்தை கொடுக்கறது, அதனால இது எனக்கு வேணாம் அப்படின்னு முதல்ல கர்ம பல தியாகம். முதல் ஸ்டெப் என்னது? கர்ம பலனை ஈஸ்வரார்ப்பணமா தியாகம் பண்றது. தியாகம் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நல்ல சமத்துவ புத்தியோட இருந்துகிட்டு, என்ன பலன் கிடைச்சாலும் அது ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணி சம மனநிலையில இருந்துகிட்டு அவங்க என்ன பண்றாங்க? மெதுவா 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 குரு மூலமா இந்த சாஸ்திரத்தை, வேதாந்தத்தை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வேதாந்தத்தை கேட்க கேட்க ஞானம் உண்டாகுது. நான் பார்ப்பவன், இந்த மொத்த பிரபஞ்சமும் பார்க்கப்படும் திருஷ்யம். அப்படி பார்க்கப்படும் வஸ்துக்கள் நான் இல்லை. இந்த தேகம், மனசு, புத்தி, சித்தம், இந்த லோகம் எதுவுமே நான் இல்லை, நான் தனி. இது எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம், தீர்க்க சொப்பனம், பெரிய சொப்பனம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு என்ன பண்றாங்க? தான் தான்லயே நிக்கிறாங்க. அந்த தான் தான்லயே இந்த திருஷ்யங்களை எல்லாத்தையும் லயம் பண்ணி தூக்கி போட்டுட்டு தான் தான்லயே நிக்கிறாங்க. நிக்கிறது மூலமா அவங்களுக்கு ஞான நிஷ்டை கிடைக்குது. அந்த ஞான நிஷ்டை மூலமா என்ன பண்றாங்க? இங்க இருக்கும் போதே, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவங்க என்ன பண்றாங்க? கர்மத்தினால உண்டான பலன்கள் என்னெல்லாம் இருக்கு? சஞ்சிதத்துல ஒரு பெரிய மூட்டை பலன் இருக்கு. கோடிக்கணக்கான ஜென்மத்தை கொடுக்கறதுக்காக தயாரா இருக்கு. அடுத்து என்னன்னு தெரியவே தெரியல. இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கிட்டுமோ தெரியாது, யாருக்கும் தெரியாது அடுத்த ஜென்மம் என்னன்னு. அப்ப அந்த சஞ்சிதம்னு சொல்லக்கூடிய கர்ம மூட்டைகள், அதுக்கப்புறம் இந்த ஞானம் உண்டாகிறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் டே டு லைஃப்ல பண்ணிருக்கோமோ இதெல்லாம் ஃபியூச்சர்ல போய் பலன் கொடுக்க போகுது, ஆகாமி கர்மங்கள்னு அப்படி அதை சொல்றோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல அனுபவம் பண்ணிட்டு இருக்குமே சாகர வரைக்கும். அப்ப இந்த சாகர வரைக்கும், இந்த தேகம் போற வரைக்கும் அனுபவம் பண்ணக்கூடியது பிராரப்தம். இந்த கருமங்களை எல்லாத்தையும், அது எல்லா கருமங்கள்னா என்னது? புண்ணியம், பாபம். இந்த புண்ணிய பாபத்தினால உண்டான பலன்களை எல்லாத்தையும், சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம், இதை எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த புத்திசாலிகள், ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்க? இங்கேயே தியக்துவா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இது எல்லாம் காணல் ஜல மாதிரின்னு தியாகம் செய்து விட்டு என்ன பண்றாங்க? தியாகம் பண்ணிட்டு ஜன்ம பந்த வினிர்முக்தாகா. ரொம்ப அற்புதமான வார்த்தை. இதான் லட்சியம். ஞானி புருஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜென்மம் தான் பந்தம். எந்த ஜென்மமா இருக்கட்டும், நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆயிட்டா எல்லாமே சரியாயிடும். தேகம் இருக்குல்ல, அங்கேயும் எல்லாத்துக்கும் தேகம் இருக்குல்ல. எந்த உயர்ந்த பிறவியா இருந்தாலும் தேகம்னு ஒண்ணு இருக்குல்ல, பஞ்சபூத்தங்களால் ஆனது. அது எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த தேகமே படைக்கப்பட்டிருக்கு.
மனுஷனா இருந்தா அவன் வந்து பெருசா ஏதாவது பெரிய ஆளா, அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்தா அவனுக்கு மட்டும் உடம்பு வந்து எதனால செய்யப்பட்டிருக்கு, ஸ்டீல்னால பண்ணப்பட்டிருக்கு, அது துரு பிடிச்சிரும் உங்களுக்கு. அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லோகத்துல எந்த ஜென்மம் எடுத்தாலும், இந்த லோகத்துல இல்ல பிரம்மா பதவியே கிடைச்சாலும் கூட, இந்திரனா இருந்தாலும் கூட, தேவர்களா இருந்தாலும் கூட, எந்த பூதகணங்களா கைலாயத்துல வைகுண்டத்துல இருந்தாலும் கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. ஜென்மமே வந்து பாத்தீங்கன்னா பந்தம். அடுத்த பிறவி என்னன்னு கிடைக்காது. ஒரு பிறவி ரொம்ப உத்கிருஷ்டமா கிடைக்கும், அடுத்த பிறவி கீழே இறங்கிடுவோம், நாயா பண்ணியா. இந்திரன்ல இருந்து நாயோ பண்ணியோ கிடைக்கும். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மனுஷன், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. 84 லட்சம் யோனிகள். அப்ப ஜென்மமே பந்தம். அதனாலதான் ஜென்ம பந்தன் பேரு. ஜென்மமே பந்தம், கட்டுதல். அதான் பவுண்ட் ஆகுது. நம்ம ஜென்மத்தை திரும்ப 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 கொடுத்துக்கிட்டே இருக்கோம். என்ன பண்றாங்க, இந்த கருமத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்றது மூலமா என்ன பண்றாங்க, ஜென்ம பந்தத்திலிருந்து வினிர்முக்தாக, எல்லாத்தையும் தியாகம் செய்தவர்களாக ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே நான் கர்த்தா இல்லை, நான் போக்தாவும் இல்லை, நான் வெறும் சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபமாயிருக்கேன் அப்படின்னு இந்த தேகாதிகளோட ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், இந்த ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம் எதோடையும் சம்பந்தம் இல்லாம தான் தானா இருந்து அவர்கள் ஜீவன் முக்தர்களாக ஆகிறார்கள். அவங்க எதை அடைகிறாங்க, பதம் கச்சந்தி, அனாமயம். ரொம்ப அற்புதமான வார்த்தை சொல்ற. அனாமயம்ன்றதுக்கு அர்த்தம் எந்த ஒரு துக்கங்களும் இல்லாதது, எந்த துக்கமும், ஒரு எம்மம் கூட துக்கம் இல்லாத பதம். எந்த பதம் அப்படின்னா மோட்சம்னு சொல்லக்கூடிய சொரூபம், சச்சிதானந்தம்னு சொல்லக்கூடிய பிரம்மஸ்வரூபம் தான் என்னது, உபதிரவங்கள் இல்லாதது, அனாமயம் பதம் அப்படின்னு சொல்றோம். கைலாயம், வைகுண்டம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச பதம். அந்த மோட்சம் தான் என்னுடைய சொரூபம். அந்த சொரூபத்தையே அவங்க என்ன பண்றாங்க, கச்சந்தி, அடைகின்றார்கள் அப்படின்னு மந்திரம் சொல்லுங்க. அப்ப கிளியரா இருக்கு. கர்ம பலன்களை எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணணும், முதல் ஸ்டெப் தெரிஞ்சுக்கணும், பலனை தியாகம் பண்ணுது. முதல்ல பலனை தியாகம் பண்ணிட்டு வெறும் கர்மத்தை மட்டும் பண்றது. அதுக்கப்புறம் குருநாதர் மூலமா ஞானம் வர 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 நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லைன்னு கர்த்திருவத்தையே தியாகம் பண்றது. கர்த்திருவம் போக்திருத்துவம் தியாகம் பண்ணிட்டு வெறும் பிரம்மஸ்வரூபமா நிக்கிறது. நீங்க டைரக்டா கர்த்திருவத்தை தியாகம் பண்றதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு தோத்து போயிட்டே இருக்கு. நான் 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நிறைய சாதுக்களோடையும் நிறைய இந்த ஆத்ம விஷயத்தை சர்ச்சா பண்றவங்க எல்லாரும் ட்ரை பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம் பண்றது. கர்மயோகம் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்னு 2 நாள் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல நிக்க முடியாது. கீழே மேல ஏறுவாங்க, கீழே இறங்குவாங்க, மேல ஏறுவாங்க, கீழே இறங்குவாங்க, சம்சாரத்திலேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ராயலான மார்க்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ராஜபாட்டை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா சர்வத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி நல்ல சமாதானத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா பலன்ல ஆசையை விடணும். அதுக்கப்புறம் தான் நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லைன்ற எண்ணத்தை விட முடியும். அதுதான் ஞானம். அப்ப தான் தானா நிக்க முடியும். அப்ப அதனால முக்கியமானது இந்த கர்மயோகம் அப்படின்னு சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரிய சொல்றார், கர்மஜம் பலம் தெக்துவா இது வியவஹிதேன சம்பந்தக. அப்ப எழுதுவார் ஆச்சாரியர். என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அன்வயம் பண்றதுல கர்மஜம் பலம் அப்படின்ற வார்த்தை, பலம் தெக்துவான்ற வார்த்தையை கர்மஜத்தோட சேர்த்துக்கணும். நடுவுல இருக்கிறது புத்தி யுக்தாகின்னு இருக்கு, அதை தனியாக்கியது. அன்வயத்தை சொல்றார் ஆச்சாரியர். அப்போ கர்மஜம் பலம் தெக்துவா, கர்மத்தினால் உண்டாகக்கூடிய பலன்களை தியாகம் செய்துவிட்டு, ஒரு சின்ன ஒரு யோசிச்சு பாருங்களேன், எவ்ரி ஆக்ஷன் ஷுட் பி an equal reaction நம்ம சொல்றோம்ல, இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யதா கர்ம ததா பலன். சம்ஸ்கிருதத்துல நம்ம சொல்றது யதா கர்ம ததா பலன். எந்த விதமா கர்மம் பண்றோமோ அந்த விதமா பலன் உண்டாகும். உண்டாகுமோ உண்டாகாத உண்டாகும். அப்ப எப்படி தியாகம் பண்றது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் டெக்னிக்கே. இதுதான் யோக கர்மசு கௌசலம். யோகம்ன்றது நல்ல குஷலத்தன்மை, நல்ல ஃபுல்ஃபில்னஸ்க்காக பண்றது. எந்த வேலையை நீங்க வந்து பாத்தீங்கன்னா சின்சியரா பண்றீங்களோ கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு பலன் கொடுக்கும். தவிர்க்கவே முடியாது. பாலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரப்பர் பால் இருக்கு. இந்த ரப்பர் பால் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவுத்துல நான் எவ்வளவு வேகமா அடிக்கிறேனோ அந்த பால் என்ன ஆகும், ரிட்டர்ன். எவ்வளவு வேகமா அடிச்சனோ அந்த விதமா அது ரிட்டர்ன் ஆகும். வானத்துக்கு மேல நான் வந்து ஒரு கல்லை தூக்கி அடிக்கிறேன் வானத்துல, அந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே போயிடுமா எங்கேயாவது?
அப்படிலாம் போகாது. மேல போயிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துதான் சேரும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தை பண்ணினாலும் அந்த கர்மம் பலனை கொடுக்கும். அப்ப பலனை தியாகம் பண்றதுன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலனை பத்தி உத்தேசம் பண்ணாம, பலன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கான்சியஸ்னஸ் இல்லவே இருக்கக்கூடாது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல உண்டாகக்கூடியது பலன். கர்மம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல இருக்கிறது. அப்ப புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பண்ற கர்மத்திலேயே இருக்கு அப்படின்னா ஃபியூச்சருக்கு போகாம இருக்குனாதான் நீங்க உங்க தத்துவத்தை அடைவீங்க. யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் இருக்கேன் பாத்தீங்களா. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாடர்ன் பீப்புள் நிறைய பிலாசபர்ஸ் எல்லாம் இந்த பிரசன்ட்ல நில்லுங்க பி, ஜஸ்ட் பி அப்படின்னா. எப்படி ஜஸ்ட் பீனா எப்படி இருக்கிறது? எப்படி இருப்பா இருக்கிறது? எப்படி இருக்கிறது? இருப்பா இருக்கிறது. யோசிச்சு பாரு, இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா இந்த மனசு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சருக்கே போயிட்டு இருக்காது. இதனால என்ன நடக்கும், எல்லாத்தையும் நம்ம ஃபியூச்சருக்கே போற முடிய பிரசன்ட்ல இருக்கிறதுன்றது நமக்கு யாருக்குமே சம்பவிக்கிறது இல்லை. எப்ப சம்பவிக்கும் அப்படின்னா ஒரு யோகிக்கு மட்டும்தான் பிரசன்ட்ல இருக்கிறது சம்பவிக்கும். பலனை பத்தின எந்த அபிப்பிராயமும் இல்லாம இந்த ஜென்மம் வந்து பிராரப்தத்துல என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும். அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லாம நாம் எனக்கு இருக்கிற டியூட்டிய பண்றது மட்டும்தான் என்னுடைய கடமை அப்படின்னு எவன் இருக்கானோ அந்த டியூட்டி என்ன, அது பிரசன்ட். அப்ப அந்த பிரசன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனால இந்த கர்ம யோகத்தினால நிக்க முடியும். மெதுவா அந்த கர்மத்தை தாண்டி கர்த்திருவ போக்திருத்தையும் விட்டுட்டு வெறுமனே தானா நிக்க முடியும். தான் பிரசன்ட், வேற எதுவுமே இல்லை. தானுக்கு அந்நியமா வந்து ஃபியூச்சர்னு ஒண்ணு இல்லவே இல்லை. எல்லாமே அந்த தானுக்கு மேல கல்பிதம். அதனால பெஸ்ட் உபாயம் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றாரு, கர்மஜம் பலம் தியக்துவா. கர்மத்திலோட பலன் இருக்குல்ல, கர்ம ஜம்னா என்ன அர்த்தம்? ஜாயத்தே இது ஜம். கர்மத்தினால் உண்டாகக்கூடிய பலன்களை தியாகம் செய்து விட்டுனா அந்த பலனை பத்தின உத்தேசம் பண்ணாம, பலனை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காம அதுல புத்திய தியாகம் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இஷ்ட அனிஷ்ட தேக பிராப்தி. ஆச்சாரியர் பாருங்க 18வது சாப்டர்ல 12வது ஸ்லோகத்துல நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே ஆச்சாரியர் இங்க கொண்டு வர. ஆச்சாரியர் சொல்றத நம்ம சொல்றோம். இஷ்ட அனிஷ்ட தேக பிராப்தி என்னது? பலன். புண்ணியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய நல்லவங்க எல்லாரும் புண்ணியத்து மேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆக்கிரகம். இப்ப திருவண்ணாமலை மாதிரி கஷேத்திரம் இருக்குல்ல, பாத்தீங்க அப்படின்னா அந்த ரமணாசிரமத்தை சுத்தி, விசிறி சுவாமி ஆசிரமத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஆட்கள். கிரிவல பாதை ஃபுல்லா தர்மமோ தர்மம். நீங்க வேற எங்கேயும் தமிழ்நாட்டுல இவ்வளவு பண்றாங்களான்னு பார்க்க முடியாது. அவ்வளோ நல்ல காரியம், அவ்வளோ நல்லவங்க ஊர் ஃபுல்லா இருந்து வராங்க, நல்லா புண்ணியம் பண்றாங்க. காசி, அதே மாதிரி ரிஷிகேஷ், ஹரித்வார், எங்கெல்லாம் மதுரா, பிருந்தாவன், எங்க க்ஷேத்திரத்துக்கெல்லாம் போறீங்களோ எல்லா க்ஷேத்திரத்திலையும் புண்ணிய கர்மா. எல்லாத்துக்கும் என்ன ஆசை தெரியுங்களா? புண்ணியம் புண்ணியம் புண்ணியம். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம். யாருக்குமே பயம் இல்லை, அந்த புண்ணியம் பிறவிய கொடுத்துரும். அதுக்கு அடுத்த ஜென்மம் என்ன கிடைக்கும், என்னெல்லாம் நம்ம சஞ்சிதத்துல இருக்கு, எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈடு கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும், நமக்கு யாருக்கும் தெரியாது. கர்மனோ ககனாகதிக்கு சொல்லப்படுற கர்மத்தோட போக்கு யாருக்கு என்னன்னே தெரியாது. எவ்வளவு பெரிய பதவியா இருந்தாலும் கீழே இறங்கும் போது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு என்னன்னு கிடைக்கும் தெரியாது. அப்ப எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியத்துல ஆசை இருக்கிறவங்க, உலகம் ஃபுல்லா இருக்கிறவங்க, புண்ணிய கர்மா மேல ஆசை இருக்கிறவங்க தர்மிகளா நல்லவங்களா இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்துல இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? ஆச்சாரியர் சொல்றாரு, இஷ்ட அனிஷ்ட தேக பிராப்தி. இஷ்டன்றதுக்கு அர்த்தம் தேவத்தை முதலிய மேலோக பதவிகள், மேலோகத்துல பிறக்கிறது, மேல இருக்கக்கூடிய பூர் நம்ம லோகம், பூர் புவ சுவ மகாஜன தப சத்தியம். மொத்தம் மேல 6 லோகங்கள் இருக்கு. 6 லோகத்திலையும் ஜென்மம் எடுக்கிறது இஷ்ட ஜென்மங்கள்னு பேரு. ஆகாச விமானத்துல போலாம்ல, BMW கார விரும்பி இல்லைன்னா ரோல்ஸ் ராயை வந்து பாத்தீங்கன்னா கோஸ்ட் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்றேன்னு வச்சுங்க. ஒருத்தர் சொல்றாரு, ஏன் என்னங்க ரோல்ஸ் ராய், அதெல்லாம் பறக்குமா வானத்துல? அதெல்லாம் ஒன்னும் பறக்காது. புஷ்பக விமானம்னு ஒரு தேவலோகத்துல ஒண்ணு இருக்கு பாருங்க, அப்படியே எந்த மிஷின் தேவையில்லை, பெட்ரோல் போட வேணாம், ஒன்னும் வேணாம். அலெக்சா கோ அப்படின்னா அது பாட்டுக்கு போகும். அலெக்சா ஸ்டாப் அப்படின்னா ஸ்டாப் ஆகும். அலெக்சா மசால் தோசை அப்படின்னா மசால் தோசையை கொடுக்கும். இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவலோகத்துல வெறும் சொன்னாவே கிடைச்சிருங்க. கல்பத்தருன்னு ஒண்ணு இருக்கு.
கல்பத்துருவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு. அப்ப இது மாதிரிலாம் நம்ம சொன்னோன்னே இங்க இருக்கிறவனுக்கு எல்லாம் ஆசை என்ன வருது, எல்லாத்துக்கும் ஹையர் எண்ட் போறதுக்கு ஆசைப்படுறோம். நார்மல் போன் வேணாம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் போன்ல ஹையர் எண்ட் போன் என்ன இருக்கு, கார் நார்மல் கார் வேணாம், எனக்கு ஹையர் எண்ட் கார் என்ன இருக்கு, எல்லாத்துக்கும் டாப் லெவல்ல ஆசைப்படுறோம். அப்ப இதை ஆசைப்படுறவங்களுக்கு மெதுவா வந்து சொர்க்கத்தை பத்தி சொன்னோன்னு என்ன ஆகுது, சொர்க்கமா அது இவ்வளவு இருக்குமா அப்படின்னு ஆசை உள்ளுக்குள்ள, அந்த போக ஆசை. அப்ப அதனால புண்ணிய கர்மங்களை எல்லாத்தையும் பண்ணி மேல மேல லோக்கங்களை அடைஞ்சு துக்கம் இல்லாம இருக்கணும், சுகமா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் கர்மத்தை பண்றாங்க. அப்போ இஷ்ட பிராப்தி, அது மட்டும் இல்ல அனிஷ்ட தேக பிராப்தி. என்னது அனிஷ்ட தேகம்? எது? புல்லு பூச்சி. ஐயோ, பேஸ்புக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் டொனேஷன் வாங்குறதுக்காக நிறைய வீடியோஸ் போடுறாங்க. பாத்தீங்கன்னா இந்த நாய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் கஷ்டப்படுறத பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு நாய்க்குட்டியை பார்த்தேன், அடிக்கடி வந்துட்டே இருக்கு விளம்பரத்துல. ஹிமாச்சல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து இந்த நாய்கள் எல்லாம் வச்சு பராமரிக்கிறார். அந்த குட்டி நாய் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்னோல வந்து மாட்டிக்கிட்டு அப்படி நடுங்கிட்டு இருக்கு. நேற்று ஒரு 3 குழந்தைங்களை பார்த்தேன் கோயில் பக்கத்துல. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிந்து வண்டு, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு 6 வயசு 7 வயசு. இந்த 3 குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல உணவு இல்லை, அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு தெரியல, பாவம் அவங்க என்ன வறுமையில இருக்காங்கன்னு. இந்த லோக்கம் சுத்தி பாத்தீங்க அப்படின்னா கைவிடப்பட்டு நிறைய பெண்கள், நிறைய வயசானவங்க, நிறைய பேர் உடல் ஊனமுற்றவங்க, நிறைய பேர். ஒவ்வொருத்தருக்கும் நேற்று பாக்குறோம், ஒருத்தருக்கு வந்து யானைக்கால் வியாதி வந்து பாத்தீங்கன்னா யானை மாதிரியே கால். நான் இது வரைக்கும் அவ்வளவு பெரிய கால் பார்த்ததே இல்லை. ஐயோ, அந்த காலை தூக்கிக்கிட்டு அந்த மனுஷன் எப்படி நடப்பார்? நம்ம சுத்தி பார்த்தா தெரியுது. ஐயோ, துக்கமோ துக்கம், அனிஷ்ட தேகம். மனுஷனா பிறந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிறக்கும் போதே அவ்வளவு ப்ராப்ளத்தோட. அது இல்லாம கீழே இருக்கிற பிராணிகள், நிறைய பிராணிகள், குரங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுக்காக அலைஞ்சு தெரியுது, ஊர் ஊரா சுத்துது, எல்லாம் கண்ணை தூக்கி அடிக்கிறாங்க, குச்சி வச்சு அடிக்கிறாங்க, உண்டிகோல் வச்சு அடிக்கிறாங்க. அந்த குரங்கு வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்காகவும் சர்வைவல் பண்றதுக்காகவும் கூட்டம் கூட்டமா தெரியுதுங்க. அப்படி ஒவ்வொரு ஜீவராசியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கணும், பார்த்தாதான் தெரியும் நம்மளும் அதான் பிறந்து வந்திருக்கோம். அப்ப அதனால கீழான பிறவிகள் மேலான பிறவிகள் கூட வந்து பாத்தீங்கன்னா அனிஷ்டம் இஷ்டம் மிஸ்ரம். எது மிஸ்ரம்? வந்து நம்மளோட ஜென்மம். இது எல்லா தேக பிராப்தியும் கர்மஜம் பலம். இது எல்லாம் என்னப்பா அப்படின்னா கர்மத்தினால உண்டானது, புண்ணிய பாப்ப கர்மத்தினால சம்பவிக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மபியோ ஜாத்தம். ஆச்சாரிய சொல்ற கர்மஜத்துக்கு அர்த்தம் சொல்றாரு, கர்மங்களிலிருந்து உண்டானது இந்த ஜென்மங்கள் எல்லாம். அதனால நீ என்ன பண்ணு, புத்தியுக்தாகா. நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் புத்திசாலியா கீதைய கேட்டுட்டு போயிடாதீங்க, வேஸ்டா போயிடும். கீதா சுகீதா கர்த்தவ்யா. கீதைய கேட்டு அந்த கீதைய நல்ல முறையில சுகீதாவா ஆக்கணும், சுகீதாவா மாத்தணும். என்ன பண்ணணும் அப்படின்னா ஆச்சாரிய சொல்ற உபதேசத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, தப்பிச்சுக்கலாம், ஜென்மத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம். என்ன பண்ணணும், புத்தியுக்தாகா. மந்திரத்துல இருக்குல்ல, புத்தியுக்தாகனா என்ன அர்த்தம், சமத்துவ புத்தியுக்தாக. சமத்துவ புத்தியோடு கூடினவனாக இருந்துகிட்டு என்ன கொடுத்தாலும் பகவான் கொடுக்கிறார் அப்படின்னு, எனக்கு இதுக்கு நான் கர்ம பலனுக்காக வேலை செய்யவே மாட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை வந்து ஸ்லேவ் மாதிரி பண்ணுவேன், அடிமை. நான் ஈஸ்வரனுக்கு வந்து அடிமையா இருந்துகிட்டு என்னோட டியூட்டியை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இதோட பலன் எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு பலன் மேல புத்தியே இல்லாம என்ன பண்ணணும்னா சத்துவ புத்தி சமத்துவ புத்தி யுக்தாக ஹி யஸ்மாத். ஏனெனில் பலம் தெக்துவா. இந்த சமத்துவ புத்தியோடு கூடி இருக்கிறவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பலனை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு. தியாகம்னு என்னது, நம்மள ரொம்ப புத்திசாலிகள் நிறைய. என்னன்னு கேட்டீங்கன்னா செலக்டிவ் அம்னீஷியான்ற மாதிரி நமக்குலாம் நிறைய செலக்டிவ் தியாகம் நிறைய இருக்கு. நமக்கு எதெல்லாம் அன்வான்டா இருக்கோ அதெல்லாம் தியாகம் பண்ணுவோம். காசிக்கு போவோம். ஒருத்தர் என் கூட வந்து காசிக்கு வந்தார், ஒரு சுவாமி. காசிக்கு வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா காசிக்கு போனா எதையாவது விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் உன்னை தியாகம் பண்ணுவாங்க. என்னோட சுவாமி பக்கத்துல வந்தவர் என்ன பண்ணாரு, நான் அத்திக்காயை தியாகம் பண்றேன். நான் கேட்டேன், அத்திக்காய் மட்டுமா இல்ல அத்திப்பழமா? இல்ல அத்திப்பழம் தியாகம் பண்ணல, ஏன்னா ஜூஸ் போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் அத்திப்பழம், அதனால அத்திக்காய் வந்து நான் வந்து தியாகம் பண்றேன். அத்திக்காய் வீட்டுல என்னைக்காவது சமைப்போமா? யோசிச்சு பாரு. ரொம்ப ரேர், ரொம்ப ஏதாவது சில பேர் மட்டும்தான் சமைப்பாங்க அத்திக்காயை. அப்ப நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கிறோம், என்னன்னு கேட்டீங்கன்னா எதை தியாகம் பண்றதுன்னு வண்டியில போயிட்டு இருக்கும் போதே பிளான் பண்றோம். நமக்கு அன்வான்டா இருக்கிறத நம்ம தியாகம் பண்றது ரொம்ப ஈஸி. நான் விட்டுட்டேன்ச்சு அப்படின்னா. இதுல வந்து ஒரு திருநெல்வேலி பக்கத்துல ஒரு சொல்லோட சொல்லுவாங்க, ஒரு வாக்கு சொல்லுவாங்க,
எப்ப வந்து அகிம்சையை பத்தி ஆடு பாவம்னு எப்ப நினைப்பானா அப்படின்னா, பல்லு போனதுக்கு பிறகு அந்த எலும்பெல்லாம் கடிக்க முடியாது, பல்லு போச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐயோ பாவம், ஆட்டெல்லாம் கொல்லக்கூடாது, ஆடு மாடு இந்த கோழி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாவம் இல்ல, அதை சாப்பிடலாமா அப்படின்னு எப்ப தோணும், பல்லு போனதுக்கு பிறகு. அப்ப வந்து அந்த சமயத்துல அகிம்சைய பேசுறது. இது அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம பண்றோம் என்ன ஒரு பெரிய தப்பு பண்றோம், நம்ம குழந்தைங்க, நம்ம பேர குழந்தைங்க, நம்ம சார்ந்தவங்களோட விஷயத்துல வந்து தியாகத்தை நம்ம புத்தியை கொண்டு வரதில்லை. நம்ம என்ன பண்றோம், நிறைய அன்வான்டான விஷயத்தெல்லாம் நான் அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை ஜி, நான் தியாகம் பண்ணிட்டேன் ஜி, நான் தியாகம் பண்ணிட்டேன் ஜி. வாஸ்தவத்துல அது தியாகம் இல்லை. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எதையெல்லாம் நான் வந்து பண்றேனோ அது எல்லாம் ஈஸ்வரா அர்ப்பணம், முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு வார்த்தை. நான் சொன்ன பீமனோட கதை என்னது, பூந்தோட்டத்து பக்கம் போகும்போதெல்லாம் இது மொத்த பூவும் ஈஸ்வரனுக்கு, பறிச்சு பறிச்சு போடுறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அல்பத்தம். மொத்த புஷ்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா மொத்தமும் போதும். அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய எல்லா கருமங்களையும் நம்ம என்ன பண்ணணும், இந்த கர்மம் எல்லாமே ஈஸ்வர ஆராதனை, இதோட பிரயோஜனம் எல்லாமே ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு சர்வ கருமங்களையும் தியாகம் பண்ணிட்டு பரித்யஜ்ய, ரொம்ப முக்கியமான வார்த்தை சொல்றேன், தியக்துவான்றது வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்து விட்டு, பகவான் பாஷிக்காரர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பரித்யஜ்யன்ற வார்த்தை சொல்றாரு, பரிசமந்தாத் அப்படின்னு அர்த்தம். பூரணமா எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறார். நம்மளை விட்டோம் அப்படின்னா நம்ம இதெல்லாம் கண்டுபிடிப்போம்னு சங்கரருக்கு நல்லா தெரியும். செலக்டிவா தியாகம் பண்ணுவான் அப்படின்றதுக்காக முழுசா தியாகம் பண்ணிட்டு யாரு, மனிஷினக. மனிஷினக யாரு, புத்திசாலி. புத்திசாலி யாரு, இப்ப நான் பேசுறது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நம்ம லைஃபோட கனெக்ட் பண்ணி, ஆமா விவேகம் வரணும். நான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் ரிப்பீட்டேஷன் பண்றேன் அப்படின்னா, எப்படியாவது ஒரு ஃபயர் இந்த வாழை மரத்துல எப்படியாவது பத்த வச்சிடலாமான்னு. சில பேர் கொஞ்சம் காஞ்ச மரமா இருக்கும், பத்திக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஊதி 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 ஊதாங்குழல் வச்சு ஊதி 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 என்ன பண்ணணும், அதை பத்த வைக்கணும். சில பேர் வாழை மட்டையா இருப்பாங்க, அவங்க ட்ரை ஆகுற வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமானது மனிஷினகன்றதுக்கு அர்த்தம் ஞானினோ பூத்வா. நம்ம என்ன ஆக போறோம், இந்த பகவத்கீதையோட நோக்கம் என்னது, புண்ணியத்தை அடையறதுக்காக கீதா படிக்கல, புண்ணிய பாவத்தை தாண்டி போறதுக்காக பகவத்கீதா படிக்கிறோம், ஜீவன் முக்திக்காக பகவத்கீதா படிக்கிறோம். அப்ப அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, புத்திசாலிகளா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க, விவேகிகள், ஞானினோ பூத்வா. இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து பாடம் படிக்கிற, ஜெயில இருந்து சொந்த புத்தியில இருந்து வியாக்கியானம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆச்சாரியார் கனெக்ஷன் பண்றாரு பாருங்க. புத்திசாலிகள் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்ணிட்டே ஜீவன் முக்தர்கள் ஆக முடியாது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த கர்மயோகம் சமத்துவ புத்தியை என்ன பண்ணும், சித்த சுத்திய கொடுத்து குருவை பிராப்தி பண்ண வச்சு அநேக ஜென்மங்கள்ல பண்ண சுக்ருத்தம். இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80-85 பேத்துக்கு பாடம் கிடைச்சிருக்கு. ஏதோ ஜென்மத்துல நீங்க பண்ணிருக்கீங்க ஈஸ்வர ஆராதனை, ஏதோ ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு புத்தியில. இப்ப நான் திருவண்ணாமலையில பாக்குறேன், ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஈஸ்வரனுக்காக பண்றாங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலே. அக்னி என்ன தெரியும், அக்னி என்ன பண்ணும், தெரிஞ்சு தொட்டாலும் சுடும், தெரியாம தொட்டாலும் சுடும். சர்க்கரை என்ன பண்ணும், தெரிஞ்சு சாப்பிட்டாலும் இனிக்கும், தெரியாம வாயில போட்டாலும் இனிக்கும். ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ கடந்த ஜென்மங்கள்ல ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும். ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்ல, அநேக ஜென்மங்கள்ல நம்ம ஈஸ்வர ஆராதனையை துண்டு 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 துண்டா ஏதோ பண்ணிருக்கணும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா குரு கிருப்பா வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையை கேட்கறதுக்கு ஒரு பாக்கியம் நமக்கு கொடுத்திருக்காரு. அப்போ இந்த பகவத்கீதையை பிடிச்சுக்கிட்டு நம்ம பண்ணோம், இப்போ ஒரு ஸ்பார்க் வரணும், எல்லாம் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம்னு சொல்லி இந்த குரு பிராப்தி கிடைக்குது. இந்த குரு பிராப்தி கிடைச்சோன முறையா சிரவணம், தன்னை பத்தின ஞானத்தை முறையா அடைஞ்சு ஞானத்தை அடைஞ்சிடலாம். 11 to 31 வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த ஞானத்தை அடைஞ்சிடலாம். முடிஞ்சு போச்சா சாமி? ஞானம்னா பத்தாதுங்க. நிறைய பேர் இந்த உலகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்த ஞானத்தை வச்சிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டை கை கூடல, அவங்களுக்கு சுகம் கிடைக்கல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு இன்னும் சமத்துவத்தை அடையல. ஏன் சமத்துவத்தை அடையல அப்படின்னு கேட்டீங்கன்னா சப்தம் கேட்டாங்க, ஆனா வாஸ்தவத்துல சமத்துவ புத்திக்காக கர்மயோகம் பண்ணவே இல்லை. பலனை எல்லாத்தையும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணவே இல்லை. கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வேணும் 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 வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா சப்த ஞானம் இருக்கு. அப்ப சப்த ஞானம் இருந்து எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த ஞானம் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையா ஆகவே ஆகாது.
அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா புத்திசாலிகள் என்ன பண்றாங்க? ஞானியா ஆயிட்டு, ஞானினோ பூத்துவா, ஞானியாக ஆகி ஜென்ம பந்த வினிர்முக்தாக, ஜென்மபந்த வினிர்முக்தனா ஜென்ம பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாக, லிபரேஷனாக எப்படி ஆகுறாங்க? ஜென்ம ஏவ பந்தோ ஜென்ம பந்த. ஆச்சரிய சொல்றார், ஜென்மம் தான் பந்தம், இந்த உலகத்துல வேற எந்த பந்தமும் இல்லை. எங்கேயாவது வந்து அந்தமான்ல ஜெயில போடலாமா சாமி? அந்தமான் ஜெயிலாம் இல்ல, நமக்கு வந்து பர்த் கொடுக்கறது தான் ஜெயில, வேற எதுவும் இல்லை. திரும்ப திரும்ப பர்த் கிடைச்சிட்டே இருக்கு. இந்த தேகத்தை விட்டு வெளில போக முடியலையே நம்மளால. யோசிச்சு பாரு, நான் நினைச்சா இந்த தேகத்தை விட்டு வெளில போய கொஞ்ச நாள் காத்தாடி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு ஊர் சுத்திட்டு வரலாம்ப்பா அப்படின்னு இந்த தேகத்தை விட்டு போக முடியுதா? ஒரு ஜுரம், 2 நாள் ஜுரம் வந்துச்சு. இந்த ஜுரம் வந்ததுனால வந்து பாத்தீங்கன்னா தேகத்துல இருந்து கொஞ்சம் விலகி நிக்கலாமே, எனக்கு எங்க ஊர் சுத்திட்டு வரலாம், இந்த தேகம் நான் இல்ல, தூக்கி போட முடியுதா? போட முடியல. அப்ப எது பந்தம்னா இந்த ஜெயிலுக்குள்ளார மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே. ஜென்மமே பந்தம், தவிர்க்க முடியல யாராலையும். ஒரு பாட்டு சொல்லுது, என்ன கூட்டிட்டு போயிட்டா நல்லா இருக்கும், வரமாட்டேங்குதே. நிறைய பாட்டிங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்நேகம். எல்லா பாட்டிங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் கூப்பிட்டு போயிட்டா, அருணாச்சலர் கூப்பிட்டு போயிட்டா நல்லா இருக்கும் சாமி, கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் அப்படின்னா சொன்னா கேட்கவா போறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு போவா போறாரு. சில பேர்லாம் 40 வயசுல கொண்டு போயிடுறாரு, ஐயோ போயிட்டானே அப்படின்னு. அப்ப நம்ம நினைச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரம் முடியறதா இல்லை. அப்போ இந்த ஜெயில் வந்து எது அப்படின்னா, பந்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மம் தான் பந்தம். அதுக்கு பேரு ஜென்ம பந்தம்னு பேரு. தேன வினிர்முக்தாக, அந்த ஜென்ம பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாக. அப்ப விடுபட்டவர்கள் ஆயிட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? ஜீவந்தையேவ, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜென்ம பந்த வினிர்முக்தாக சந்தக, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம பந்தத்துல இருந்து விடுபட்டவர்கள் ஆகிறாங்க. என்ன சாமி, எப்படி விடுபடுதல்? ஒன்னே ஒண்ணுதாங்க, நான் இருக்கேன். என்னது? நான் பரமஹம்சானந்தா, நான் இருக்கேன். கூட என்ன இருக்கு? ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம், இவ்வளவுதான். இந்த ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற அந்த கனெக்ஷனை வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் ஆயிட்டேன் அப்படின்னா அதான் முக்தி. நானா ஆயிட்டேன் அப்படின்னா, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம தேகத்தோட சம்பந்தம் இல்லை அப்படின்னா எனக்கு விமுக்தி. இப்ப நம்மலாம் ஏன் எப்படி இருக்கோம் அப்படின்னா அட்டாச்மெண்டோட பவுண்டா இருக்கும். நம்ம சொல்றோம்ல, ருத்ர கிரந்தி, பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தின்னு 3 கிரந்தி சொல்றோம். எது? ஸ்தூல தேகத்தோட பவுண்ட் பண்ணி வச்சிருக்கிற, கட்டி வச்சிருக்கிறது பிரம்ம கிரந்தி. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம தேகத்தோட நம்ம நான் கட்டி வச்சிருக்கிறது, நான் மனசு, நான் புத்தி அப்படின்னு கட்டி வச்சிருக்கிறதுக்கு பேரு பிரம்ம கிரந்திக்கு அப்புறம் விஷ்ணு கிரந்தி. அப்புறம் இதுக்கு 2த்துக்கும் காரணமா இருக்கிறது அஜ்ஞானம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ருத்ர கிரந்தி. இந்த 3 கிரந்திகள்ல இருந்தோம் 3 முடிச்சுக்கள். ஒருவேளை வந்து தாலி கட்டுறதுக்கு 3 முடிச்சு போடுறது எதுக்குன்னு தெரியல, 3 முடிச்சுதான் கூட இருக்கு. திரும்ப 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 சுத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு 3 கிரந்தி. இந்த 3 முடிச்சுல இருந்து விடுபட்டு என்ன ஆகுறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஜீவந்தையேவ, ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஜென்ம பந்த வினிர்முக்தாக, ஜென்ம பந்தத்திலிருந்து விடுபட்டவர்களாக சந்தக இருந்து கொண்டு. அப்ப என்ன ஆவாங்க? அவங்க கேள்வி வருது, அப்ப நானா நிச்சா என்ன ஆகும்? எதை அடைவாங்க அவங்க? பாப்பத்தை பண்ணியிருந்தீங்கன்னா கீழான லோகம், புண்ணியத்தை பண்ணியிருந்தீங்கன்னா மேலான லோகம், 2ம் கலந்து பண்ணீங்கன்னா மனுஷனா பிறப்போம். இப்ப இவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. விட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா நானா இருக்காங்க. இவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா பரம் பதம், பதம்னா பதத்தை அடைகிறார்கள். எந்த பதம்? பரமம் விஷ்ணோஹோ மோக்ஷாக்கியம். பரம விஷ்ணு, பரமம்னு சொல்லக்கூடிய விஷ்ணுவோட மேலானதுன்னு சொல்லக்கூடிய பரமம் பதம். நம்ம சொல்றோம் பரமபதம் பரமபதம்ன்றோம். பரமபதம்னா என்னது? விஷ்ணுவோட மோட்ச சுரூபம். விஷ்ணுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, விஷ்ணுனா வியாபகத்வாத் விஷ்ணு, வியாபிச்சிருக்கிறது. டெய்லி நம்ம நாராயண சூக்தத்தை வந்து படிக்கிறோம். எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் திருஷ்யத்தே சுரியத்தே பிவா. இது மொத்தம் நாராயண சுரூபம். இந்த மொத்த லோகமும் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சுரூபம், வியாபிச்சிருக்கிறது. எது வியாபிச்சிருக்குன்னா இந்த நான் சொல்றமே அந்த தத்துவம். அந்த தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா தேகத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நான் அன்லிமிட் ஆயிடும். பானையை உடைச்சிங்க அப்படின்னா அந்த பானையை உடைச்சதுக்கு பிறகு பானைக்குள்ளார இருக்கிற ஆகாசம் மகாகாசம் ஆயிடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இந்த தேகம்ன்ற பானை, இந்த பானை நான் இல்லை அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஆகாச தத்துவம்னு ஒருத்தன் புரிஞ்ச மாதிரி நான் பிரம்மமா இருக்கேன்னு ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா அவன் என்ன ஆகிறானா மேலான விஷ்ணுவோட பரமபதம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா கச்சந்தி அடைகிறார்கள், மோட்சத்தை அடைகிறார்கள்.
மோட்சம்னா எங்கேயோ போய் அடையிறது இல்லை. கிரமமுக்திக்கு தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கைலாயம், வைகுண்டம், பிரம்மலோகம்லாம் நம்ம போறது கிரமமுக்தின்னு பேரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இங்கேயே என்ன பண்றது, நானா நிக்கிறது, சொஸ்வரூப அவஸ்தானம். மோட்சமித்யபிதீயதே, தான் தானா நிக்கிறதுக்கு பேரு தான் மோட்சம். அந்த தான் எப்படிப்பட்டது, அன்லிமிட்டா இருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம். அதுதான் விஷ்ணுவோட பரமபதம். அந்த பரமபதத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகிறார்கள். அது எப்படிப்பட்டது ஜி அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கும் ஆசை என்ன ஆசை, சுகம்மே சியாத் துக்கம்மே மாபு. இந்த லோகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளுக்கும் ஒரே ஒரு லட்சியம் தான், நான் சுகமாய் இருக்கணும், துக்கம் கொஞ்சமும் எனக்கு வேணாம். இத ஆசைப்பட்டுதான் நம்ம என்ன பண்றோம், எல்லா கர்மத்தையும் அடையிறோம். சுகம் வேணும், சுகம் வேணும், சுகம் வேணும். வாஸ்தவத்துல கிடைக்காத இடத்த தேடிட்டு இருக்கோம். அப்ப இந்த சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நானா இருந்தாதான், நான் பிரம்மஸ்வரூபமா இருக்கிறது தான் சுகஸ்வரூபம். அங்க துக்கம் கொஞ்சமும் இல்லை. தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது கொஞ்சமாவது உபதிரவம் இருக்கா? உபதிரவன்றதுக்கு அர்த்தம் துக்கம். லேச மாத்திரமாவது துக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எம்எம் கூட துக்கம் இல்லாத இடம் டீப் ஸ்லீப். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நானா இருக்கு, சுகமா தூங்குனஞ்சின்னு சொல்றேன். அப்ப அந்த சுகம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சொரூபமா இருக்கிறது. அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, உபதிரவ ரகிதம் தான் அனாமயம். உபதிரவ ரகிதம் அனாமயம். அனாமயம்னா என்ன அர்த்தம், மந்திரத்துல இருக்குல்ல, கச்சந்தி அனாமயம் இருக்கு. அனாமயம்ன்றதுக்கு அர்த்தம் ஆமயம் அப்படின்னா துக்கம், அனாமயம்ன்றதுக்கு அர்த்தம் துக்க ரகிதம், துக்கம் இல்லாதது. வேற எந்த லோகத்துக்கு போனீங்கன்னாலும், கைலாயம் போனீங்கன்னாலும், வைகுண்டம் போனாலும், அங்கேயும் போட்டி பொறாமை நிறைய வந்து பாத்தீங்கன்னா. கேபி நாகராஜனோட படம், நிறைய படம் வந்து பண்ணி வச்சிருக்காரு புராணங்கள். 1940s 60s வரைக்கும் வந்த படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ படங்கள் அற்புதமா எடுத்திருக்காரு. எல்லா படங்களும் பாத்தீங்கன்னா கைலாயத்துல அவ்வளோ போட்டி போறாம இருக்கு, பாலிடிக்ஸ், அவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கு. பார்வதியா பிறந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் ப்ராப்ளம் தான். சிவபெருமான் என்ன பண்ணுவாருன்னா, போய் தபஸ் பண்ணு அப்படின்னு எங்கேயாவது அனுப்பி விட்டுருவாரு. அதெல்லாம் வந்து கீழே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. எங்கேயாவது காஞ்சிபுரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவலிங்கத்தை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது பூஜை பண்ணிக்கிட்டு, எங்கேயாவது ஹிமாலயஸ்ல அரைஞ்சுக்கிட்டு. நீங்க எந்த பிறவி எடுத்தாலும் கைலாயத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போனா கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு, ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா எங்கேயும் போகாம வெறும் சொரூபத்துல நிக்கிறது மட்டும்தான் மோட்சம்னு சொல்லக்கூடியது. அந்த பதத்தை உபதிரவ ரகிதம்னா எந்த ஒரு துக்கமும் இல்லாதது. டெம்பரவரியா பகவான் கொடுத்திருக்காரு, டெய்லி மோட்சத்தை கொடுக்குறாரு. டெம்பரவரியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க ஜீவனா இருந்து எல்லா ஜீவராசிக்கும், ஒரு குரங்கு வந்து பாத்தீங்கன்னா பார்த்தா அந்த கிளையை பிடிச்சிட்டு அப்படி தூங்கிட்டு இருக்கு. ஒரு கொசு வந்து பாத்தீங்கன்னா என் மேல உட்கார்ந்து சில சமயம் பார்ப்பேன், கொசு என்ன பண்ணுது, கடிக்கவே இல்லையே அப்படின்னு பார்த்தா கொசு வந்து மேல உட்கார்ந்து கடிக்கல. ஏன் கடிக்கல, நான் தூங்கிட்டு இருக்கு கொசு. அதுக்கு மறந்து போச்சு, தான் கொசுன்றது மறந்து போச்சு. குரங்குக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைய பிடிச்சிட்டு மறந்து போச்சு, தான் குரங்குன்றத மறந்து போச்சு. பக்ஷி வந்து பாத்தீங்கன்னா காக்கா அப்படியே நின்றுட்டு அப்படியே தூங்கிட்டு, கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்கு காக்கா. இதெல்லாம் பார்க்கணும். அப்போ நானும் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னே தெரியாம ஆன்னு வாயை பொழுது தூங்கிட்டு இருக்கேன். ட்ரெஸ் எந்த பக்கம் போச்சுன்னு தெரிய மாட்டேங்குது, ஒதுங்கி இருக்கா ட்ரெஸ், உடம்புல இருக்கா இல்லையா தெரியல, காலு எப்படி இருக்கு, கை எப்படி கிடக்குது தெரியல, டெட் பாடி மாதிரி கிடக்குறோம். ஆனா உள்ளுக்குள்ளார எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஆனந்தமா சுகமா தூங்குறோம். அந்த சுகத்துக்கு ஏதாவது ஈக்குவல் இருக்கா, கொஞ்சமாவது துக்கம் இருக்கா அப்படின்னா ஒரு துக்கமும் இல்லை, எந்த பெயினும் இல்லை. எவ்வளவு பெரிய பெயினா இருந்தாலும் அந்த டீப் ஸ்லீப்புக்குள்ளார போனதுக்கு பிறகு ஒரு பெயினுமே இல்லை. டாக்டர் எல்லாம் ஸ்லீப்பிங் டோஸ் தான் கொடுக்குறான். அந்த எல்லா பில்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2-3 நாள் ட்ரௌசினஸ். எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா அவ கொடுத்த மாத்திரையில டேப்லெட்ஸ்ல எல்லாம் ஸ்லீப்பிங் டோஸ். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தூக்கத்துக்கு போயிட்டா இங்க இருக்கக்கூடிய எந்த துக்கமும் அங்க இல்லை. இது 24 மணி நேரமும் நம்ம டீப் ஸ்லீப்ல இருக்கிற மாதிரியே ஜெகத் இல்லாம நானா அறிவோட நானா சுகமா எது இருக்கோ என்னுடைய சுரூபம், அதுதான் மோட்சம். அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா அனாமயம் பதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் அதவா அல்லது ஆச்சரிய சொல்றார், புத்தி யோகாத்து தனஞ்சய 49வது ஸ்லோகம். 49வது ஸ்லோகம் முன்னாடியே இருக்கு பாருங்க. தூரே நஹ்யவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய புத்தௌ சரணம் அன்விச்ச கிருபணாபல ஹேதவஹா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹே தனஞ்சய புத்தி யோகத்தோடு நீ கூடியிருப்பாயாக.
இந்த புத்தௌ சரணம் அன்பிச்ச, புத்திய சரணாகதி பண்ணு, ஞானத்தை சரணாகதி பண்ணி அதுக்கு பேஸா இருக்கக்கூடிய கர்ம யோகத்தை பண்ணு அப்படின்னு அங்க சொல்லியிருந்தார். அங்க இருந்து ஆரம்பிச்சு 49வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிச்சு பரமார்த்த தர்ஷன லட்சணாயேவ சர்வத்தக, அந்த ரெண்டு சொல்லியிருக்கோம். புத்தௌ சரணம் அன்பிச்சன்னு ஒரு 2 அர்த்தம் நான் அங்க சொல்லியிருக்கேன். புத்தின்றதுக்கு அர்த்தம் சாங்கிய யோகம், சாங்கிய ஞானத்துக்கு பேர் புத்தி யோகம்னு பேரு. அதை அடையிறதுக்கான மார்க்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமத்துவ புத்தின்னு பேரு. அப்ப சமத்துவ புத்தினாலதான் பாத்தீங்கன்னா சாங்கிய ஞானம் அடையப்படுது. சாங்கிய ஞானம்ன்றது என்னது? பரமார்த்த தரிசனம். பரமார்த்த தரிசனம் என்ன அர்த்தம்? நான் தான் எல்லாமா இருக்கேன், சர்வம் பிரம்மமயம், நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்னு அடையக்கூடிய அந்த பரமார்த்த தரிசன லட்சணா ஏவ, அதுதான் பாத்தீங்கன்னா சர்வத சம்பளுதோதக ஸ்தானியா. அதுதான் பாத்தீங்கன்னா எல்லா அந்த பெரிய நீர்நிலை நம்ம சொன்ன பாத்தீங்களா, ஏரி மாதிரி, பெரிய ஏரியோட தண்ணி மாதிரி ஞானத்தோட பலன். சர்வத்தோடைய பலனும் அந்த ஞானத்துல பரிசமாப்தமாயிடுது. அதே கர்மத்தோட பலன் பாத்தீங்கன்னா போர்வெல் வாட்டர் மாதிரி சின்ன சின்ன சின்னதா போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கம்பேர் பண்ணிச்சு. அப்ப ஞானம்ன்றது பாத்தீங்கன்னா பெரிய லேக்கு, பெரிய பரந்த லேக்ல என்ன பிரயோஜனம் இருக்கோ அந்த பிரயோஜனம் ஞானத்தினால உண்டாகக்கூடிய அன்லிமிட்டான பிரயோஜனம், அதுதான் மோட்சம். அதே நம்ம சின்ன சின்ன கர்மங்களா பண்ணி 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 அல்ப பலனா அடையும். அதை விட்டுட்டு இந்த ஞானத்தை என்ன பண்ணணும்? சரணாகதி பண்ணணும். இந்த உலகத்திலேயே பெஸ்ட் எது அப்படின்னா ஞானம் தான் அப்படின்னு சொல்லி சர்வத சம்பிருதோதக ஸ்தானியா, அத பறந்து விரிஞ்ச அந்த ஏரி மாதிரி ஞானமானது பாத்தீங்கன்னா இருக்கு. கர்மயோகஜ சத்வசுத்தி ஜனிதா புத்தி. அதை எப்படி அடையிறது? ஞானத்தை அடையணும் அப்படின்னா தூக்கத்துல இருக்கிற அந்த சுகம் எனக்கு 24 மணி நேரமும் பிராப்தியாகும். 24 மணி நேரம் நான் சுகஸ்வரூபமா சச்சிதானந்தமா இருக்கணும். நான் 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 நிக்க முடியலையே சாமி, ஜாகிரத்துல நீங்க ட்ரை பண்ணுங்க. தூக்கத்துல இருந்த மாதிரியே நான் ஜாகிரதத்துல இருக்கணும், தூக்கத்துல இருந்த மாதிரியே இருக்கணும். தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். என்ன அருமையான சப்தம் பாருங்க. அப்ப ஜாகிரதத்துல இருக்கும் போதே எனக்கு பாத்தீங்கன்னா தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல இந்த உலகம் இல்லை, தேகம் இல்லை, மனசு புத்தி எதுவுமே இல்லை, சுகம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நிக்கணும். அப்படின்னா அதுக்கு முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஆச்சாரியர் சொல்றார் கர்ம யோகஜ. முதல் ஸ்டெப் கர்மயோகத்தை பண்ணி, கர்மயோகம் என்ன அர்த்தம்? சமத்துவ புத்தியோட ஈஸ்வரார்ப்பணமா ஈஸ்வர ஆராதனையா எல்லாத்தையும் பண்ணி அதுல இருந்து ஜ கர்மயோக ஜ, அதுல இருந்து உண்டான சத்வ சுத்தி, அதுல இருந்து என்ன உண்டாகும்? அந்த கரண சுத்தி உண்டாகும். அந்த கரண சுத்தினா என்ன அர்த்தம்? சமத்துவம். அதான் அந்த கரண சுத்தி. சமத்துவம் யோக உச்சியதே. சமத்துவ பாவம் கிடைச்சிரும். அதான் ஃப்ரூட், நமக்கு பலன் அதுதான். மனசு சஞ்சலமே இல்லாம மனசு சாந்தமா இருக்கிறது, அது கிடைச்சது அப்படின்னா அந்த சத்வ சுத்தி ஜனிதா புத்தி, அந்த சத்வ சுத்தின்னு சொல்லக்கூடிய அந்த கரண சுத்தியில இருந்து உண்டான புத்தி தர்ஷிதா. புத்தினா என்ன அர்த்தம்? சாங்கிய ஞானம். அப்ப என்னென்ன? கர்மயோகம், கர்மயோகத்திலிருந்து சித்த சுத்தி, சித்த சுத்தியிலிருந்து உண்டான ஞான பிராப்தி. அந்த ஞானம் நிஷ்டையா கூடுறதுக்கும் அந்த சமத்துவம் தான் தேவை. அப்ப அது மூலமா பாத்தீங்கன்னா தர்ஷிதா, அது மூலமா காட்டப்பட்டது சாட்சாத் சுக்ருத துஷ்கிருத பிரகான தேக ஹேத்துவ ஸ்ரவணாத். அப்போ எப்படி பண்ணணும்? கர்ம பலன்களை எல்லாத்தையும் தியாகம் பண்றதுன்றது மோட்சம். ஜீவன் முக்தனா இருக்கிறது மோட்சம். அந்த மோட்சத்தை அடையறதுக்கு என்ன வேணும்? ஞான நிஷ்டை. ஞான நிஷ்டை வேணும்னா என்ன பண்ணணும்? ஞானம் வேணும். ஞானம் வேணும்னா என்ன பண்ணணும்? அந்த கர்ண சுத்தி வேணும். அந்த கர்ண சுத்தி வேணும்னா என்ன பண்ணணும்? கர்மயோகத்தை பண்ணணும். சிம்பிள். இதுதான் ஸ்டெப்ஸ். அப்ப இந்த ஸ்டெப்ஸ் மூலமா பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றான்? ஒருத்தன் கர்மயோகத்தை பண்றான், சமத்துவ புத்தின்ற பிராப்தி பண்றான், அந்த கர்ண சுத்தி உண்டாகுது, அது மூலமா குரு பிராப்தி, வேதாந்த சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், அதோட கடைசியில தான் தானா நிக்கிறான். தான் தானா நிக்கிறதுனால இந்த தேகத்துல பண்ணப்பட்ட எல்லா கர்மங்களையும் என்ன பண்றான்?
சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம் எதோடையும் சம்பந்தம் இல்லாதவனா இங்கேயே அவன் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு ஜீவன் முக்தனா இருக்கான் அப்படின்னு சிரவணாத்னா வேற ஸ்ருதிகள்ல இருந்து வேத உபனிஷதங்கள்ல இருந்து கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஆச்சாரியார் 51 முடிச்சார். 52 வந்துருங்க. ஆச்சாரியார் சொல்றார், இத கேட்ட மாத்திரத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு ஆசை வருது. இப்ப நம்மள மாதிரி ஆட்கள் யோக அனுஷ்டான ஜனித ஒரு பாஷ்யம் இருக்கு, ஒரு சின்ன பாஷ்யம் பாருங்க மேல. யோக அனுஷ்டான ஜனித சத்வ சுத்திச்சா புத்திகி கதா பிராபியதே இது உச்சியதே. இதெல்லாம் என்னென்ன இண்டிகேஷன், நம்ம மைல் ஸ்டோன் சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம எங்க பிராப்தி பண்ணியிருக்கோம்னு நமக்கு தெரியணும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த யோகத்துல போறவங்களுக்கு வேதாந்தத்துல போறவங்களுக்கு தான் எங்க நிக்கிறோம், தான் எங்க போயிருக்கோம் ஒன்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் எது வரைக்கும் போயிருக்கேன், எவ்வளவு கிலோமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கோம் தெரியணும்ல, தெரியவே தெரியாது நிறைய பேருக்கு. அப்ப இதெல்லாம் மைல் ஸ்டோன். ஆச்சாரியா சொல்றார் யோக அனுஷ்டான ஜனித. ஒருத்தர் பாத்தீங்கன்னா அந்த யோக அனுஷ்டானத்தை பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காரு. சுவாமி நிறைய பேர் இப்ப பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ற வித்யா நிறைய பேருக்கு இப்ப போய் சேர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாம் பேசும்போது எனக்கு சந்தோஷம் இருக்கு. அப்ப பரவாயில்ல, நான் கஷ்டப்படுறதுக்கு பாத்தீங்கன்னா பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு. அப்ப மெதுவா இந்த அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டே போறீங்க. நீங்க இந்த பண்ணிக்கிட்டே இருக்கும் போது யோக அனுஷ்டான ஜனித, இத யோக அனுஷ்டானத்தை சமத்துவ புத்தியோட பண்ண 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 சத்வ சுத்திஜா. சத்வ சுத்திஜா அப்படின்னா சத்துவ சுத்தி பாத்தீங்கன்னா மெதுவா 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 வந்துட்டு இருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட் எனக்கு கிளாஸ்க்கு வராத ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார். ரொம்ப பிரியமான ஆள் ஒருத்தர். ஒரு சாதாரண பாத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல்ல பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ்மேனா இருக்கிறவர். அவர் பாத்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட். ஏதோ ஒரு ஜென்மாந்தரத்துல நல்லா அபியாசம் பண்ணியிருப்பாரு. எந்த வித்வத்தாவும் இல்லை, சாதாரண படிப்பு, சாதாரண பெர்சன். ஒரு மாச சம்பளத்துக்கு 3000 4000 ரூபாய் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு குடும்பத்தை நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆள். அவர் பேசும்போதெல்லாம் எனக்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, போய் சேரு. எத்தனை மணிக்கு தெரியுங்களா பாடம் படிக்கிறாரு அவரு? வீட்டுக்கு போகும்போது 10:30 மணிக்கு வீட்டுக்கு போகும்போது 10:30 மணிக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு குழந்தைங்கள் எல்லாம் பார்த்து மனைவிட்டெல்லாம் கொஞ்சம் விவகாரம் பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு போடுற பகவத்கீதை இன்னைக்கு நைட்டு கேட்டுருவார். ஒரு கிளாஸ் கேட்டுருவார். இதுக்கப்புறம் மறுநாள் காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு 2வது கிளாஸ் பாத்தீங்கன்னா, நான் போடுற 2வது கிளாஸ் 3வது கிளாஸ் பாத்தீங்கன்னா காலையில கேட்டுருவார். கேட்டுட்டு 8:15 வீட்டை விட்டு கிளம்பி வேலைக்கு போயிடுவார். என்கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா டீ டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்போ எப்போவாது சமயம் கிடைக்கும் போது என்கிட்ட கேப்ல பேசும்போது நான் பேசுற எந்த விஷயத்திலையும் ஒரு சின்ன எம்எம் கூட பாத்தீங்கன்னா கேப்பே இருக்காது. அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்னையாது எங்க இருந்தியா வந்தா இருந்தாலும் வருஷக்கணக்கா பாடம் கேட்கறவங்களுக்கு இல்லாத புத்தி பாத்தீங்கன்னா பகவான் எங்கேயோ இருக்கிற ஒரு சின்ன பையனுக்கு பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காரு. சாதாரண பெர்சன். சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் படிக்கும் போது அவங்க சொல்லும் போது என்னன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது மாதிரி நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ல நிறைய பேர் பேசும்போது அப்பா கர்மயோகம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. மனசு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி, பகவான் மேல எல்லாத்தையும் போடுற சாமர்த்தியம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுல நமக்கு மைல் ஸ்டோன் தெரியணுமே, நம்ம எவ்வளவு தூரம் போயிருக்கோம், எவ்வளவு தூரம் போகல அப்படின்றதுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு யோக அனுஷ்டான ஜனித. யோகத்தை அனுஷ்டானம் பண்றது மூலமா உண்டான சத்வ சுத்தி. சத்வ சுத்தினா அந்த கரண சுத்தி. அந்த கரண சுத்தி மூலமா உண்டான். அந்த கரண சுத்தி மூலமா என்ன உண்டாகும் அப்படின்னா புத்தி. புத்தினா என்ன அர்த்தம்? ஞானம் உண்டாகும். அந்த ஞானம் கதா பிராபியதே, எந்த சமயத்துல சுவாமி எனக்கு கிடைக்கும்? இது உச்சம். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, சுவாமி பெரிய ப்ராசஸா இருக்க மாதிரி தெரியுது சுவாமி, எப்போ சுவாமி, என்ன ஐடென்டிபிகேஷன் சுவாமி, எங்க மைல் ஸ்டோன் சுவாமி, எவ்வளவு தூரம் போகணும், என்ற அடையாளம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா மந்திரம் 52 ஆரம்பிக்கும். யதா தே மோக கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யதே. யதா தே மோக கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யதே ததா கந்தாசி நிர்வேதம். ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. யதா தே மோக கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம்.
ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. அற்புதமான ஸ்லோகம். ஏ அர்ஜுனா, யதா எப்பொழுது, தே உனக்கு, தேனா உனக்கு, யதானா எப்பொழுது, எந்த சமயத்துல இந்த யோகா அனுஷ்டானத்தை பண்ணிக்கிட்டே போய் கூடவே பாத்தீங்கன்னா குருநாதர்கிட்ட இருந்து இந்த ஆத்ம ஞானத்தெல்லாம் உள்ள வாங்கிக்கிட்டே இருக்க, சிரவணம் பண்ணிக்கிட்டு இருக்க, மனநமும் உள்ளுக்குள்ளார சிந்தனையும் போயிட்டே இருக்கு. எந்த சமயத்துல அப்ப என்ன பண்ணணும், நிஷ்காமிய கர்ம யோகத்தை பண்ணிக்கிட்டே வேதாந்த சிரவணத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. மெதுவா மெதுவா மோகம் பாத்தீங்கன்னா மோக கலிலம். எந்த சமயத்துல மோக கலிலம்ன்றதுக்கு அர்த்தம் சேர், கீச்சன் நம்ம சொல்றோம்ல, அதுக்கு சேருக்கு என்ன சொல்லுவாங்க, பங்கா. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, சேருக்கு இங்கிலீஷ்ல என்னது, சேத்துக்கு இல்ல, சேர் மட்டு, சரி மட்டு. அப்ப அந்த அதை என்ன, சில இடத்துல நீங்க முன்னாடி காசில எல்லாம் போனீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, படித்துறையில இறங்குனீங்கன்னாவே என்ன ஆயிரும் தெரியுங்களா, கீழே அவ்வளவு அழுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். படித்துறையில மேல அப்படியே மேல வந்துடும் உங்களுக்கு. மேல தண்ணி தெளிவா இருக்கும், கால் வச்சு இறங்குன மாத்திரத்துல கீழே இருக்க அழுக்கு, ஐயோ, எல்லா டிச் வாட்டர்ல இருந்து அழுக்குல இருந்து எல்லாம் கீழே இருக்கும், அப்படியே மேல வந்துடும். ஒரு அடிக்கு பாத்தீங்கன்னா கீழே, நான் இருந்த சமயத்துல எல்லாம் காசில ஒரு அடிக்கு பாத்தீங்கன்னா கங்கால தேங்கி நிற்குங்க. இந்த சமயத்துல எல்லாம் போனோம். இப்ப எது ஸ்வச்ச பாரத்ல அது கங்காவை பியூரிஃபிகேஷன் பண்றதுலாம் பண்ணியிருக்காங்க. இப்ப என்னன்னு தெரியல, என்னோட பழைய அனுபவம். நிறைய சேத்துல பாத்தீங்க அப்படின்னா கால் வச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் மேல வந்துடும். போச்சு, நீங்க ஆச்சமனம் பண்ண முடியாது. ஐயோ, சங்கடப்பட்டுக்கிட்டே எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கும். ஆச்சமனம் பண்றதுலாம் அர்க்கியம் கொடுக்கறதுக்கு சங்கடமா இருக்கும். அதுக்காக நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, கங்கை கரையில அடுத்த கரைக்கு போயிடுவோம். இப்ப ஒரு போட்டுக்காரனுக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்து என்ன பண்றது, அடுத்த கரைக்கு போயிட்டா பாத்தீங்கன்னா தள்ளி தெளிவா இருக்கும், கீழே சேர் இல்லாம இருக்கும். அர்க்கியம் விடுறதா இருக்கட்டும், ஆச்சமனம் பண்றதெல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த புத்தி இருக்குல்ல, நான் எங்கேயோ போல, நம்ம புத்தி தான் அந்த அழுக்கு படிஞ்ச தண்ணி. உள்ளுக்குள்ளார சேரு சகதியா இருக்கு. கால் வச்சோம் அப்படின்னா, ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா எல்லாம் மேல வந்துடும், எல்லாம் மேல வந்துடுது. உள்ள இருக்கக்கூடிய ராக, துவேஷ, மோகம், மத மாச்சரியம் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற அழுக்கு நம்மளோட மனசுல. எப்ப பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தத்தை கேட்டு 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 மெதுவா 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 என்ன ஆகுது கேட்டா, மோக கலிலம். வேதாந்தம் கேட்டு ஆசை விட்டனரேவா, என்ன சுவாமி சொல்லுவாங்க அது, வேதாந்தம் கேட்டு வேட்கை விட்டனரே, வேட்கை விட்டாரே அப்படின்னு திருமந்திரத்துல ஒரு வார்த்தை வருது. அப்ப வேதாந்தத்தை கேட்க கேட்க உங்களுக்கு உள்ளார என்ன நடக்கணும் ப்ராசஸ் அப்படின்னா, லிமிட்டேஷன் தெரிய ஆரம்பிச்சு. இதோட லிமிட்டேஷன் இவ்வளவுதான், இது இவ்வளவுதான் நமக்கு பலன் கொடுக்கும், இதோட அதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அதை வச்சு அப்படின்னு மெதுவா 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 இது புரிய 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 மோக கலிலம். மோகம்னா ஒண்ணுக்கு மேல வேற ஒண்ணு அபிப்பிராயம் வச்சிடும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா பணமே எல்லாத்தையும் கொடுத்துருன்னு ஒரு மோகம். நிறைய பேருக்கு பதவியே மோகம், பதவியே எல்லாத்தையும் கொடுத்துரும்னு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பே நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துரும், ஃபுல்ஃபில் ஆக்கிரும் அப்படின்னு, சொந்த பந்தங்களே. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா மோகம் இருக்கு. மோகம்னா என்ன அர்த்தம், ஒன்ன வேற ஒன்னையா பாக்குறது. இதுல பெரிய மோகம் எது அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஆதாரம் தன்னை தேகமா பார்க்கிறது மோகம். அதை வச்சுக்கிட்டுதான் பாத்தீங்கன்னா எல்லா அழுக்குகளும் நமக்குள்ளார சேருது. எந்த சமயத்துல யோக அனுஷ்டானத்தோட கூடவே சித்த சுத்தியை சேர்த்து 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 வேதாந்த சிரவணமும் கூட நடந்துகிட்டே இருந்து மெதுவா டே டு லைஃப் ஒவ்வொரு நாளும் இந்த சப்தம் இருக்குல்ல, ஏன் இவ்வளவு சிரமப்பட்டு சொல்றேன் தெரியுங்களா, இந்த சப்தம் வேலை செய்யும். அது ஒவ்வொருத்தரோட நம்பிக்கை ஆதி காலத்துல இருந்து. காது வழியா போகுது இல்ல, அலோவ் பண்றீங்கல்ல, வேற எதுவும் பண்ணாதீங்க, யோசிக்கவே வேணாம், காதை திறந்து வச்சுக்கிட்டு கேட்டீங்கன்னா போதும். இந்த சப்தம் உள்ள போய் மனசுக்குள்ளார போய் புத்தியில இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை என்ன பண்ணும், மோகத்தை நாசம் பண்ணும். நீங்க அலோவ் பண்ணா மட்டும் போதும், வேற எதையும் சிந்தனை பண்ணாம கேட்டுக்கிட்டு இருந்தா மட்டும் போதும். இது போய் போய் ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா மெதுவா 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 அங்க இருக்கிறது எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணி யதாத்தே மோக கலிலம். எந்த சமயத்துல இந்த மோக கலிலம் சொல்லக்கூடிய மோகம் சொல்லக்கூடிய அழுக்கு சேரு சகதி அது புத்திர் வியதிதரிஷ்யதி,
அது பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தியை கடந்து செல்கிறாயோ, அந்த மோக கலிலம்ன்ற புத்தியை பாத்தீங்கன்னா கடந்து போகிறாயோ, ஞானத்து மூலமா இந்த மோகம்ன்றத தாண்டி போறோமோ, அப்ப பாத்தீங்கன்னா ததா கந்தாசி நிர்வேதம். அந்த சமயத்துல ததானா அந்த சமயத்துல உனக்குள்ளார என்ன உண்டாகும் அப்படின்னா நிர்வேதம் கந்தாசி. நிர்வேதம்ன்றதுக்கு அர்த்தம் வைராக்கியத்தை நீ அடைவாய். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேசும்போது. நிறைய பேர் இப்போ விஷன் வர ஆரம்பிச்சிருக்கு எல்லாத்துக்கும். 2வது சாப்டர் போயிட்டு இருக்கும் போதே 100 கிளாஸ் தான் ஆயிருக்கு. நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா மெதுவா புரிய ஆரம்பிச்சிருச்சு. சந்தோஷமா இருக்கு. அப்ப மெதுவா 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 வைராக்கியம் வருது. ஆமா சாமி, இதுதானே லிமிட்டேஷன். இதை வச்சு என்ன பண்றது? இதோட லிமிட்டேஷன் இவ்வளவுதான், யூசேஜுக்கு மட்டும் தான் ஒழிய இதை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு பிராரப்த கர்மத்துல என்ன இருக்கோ அது நடக்கட்டும், நான் வெறுமனே இதுல எஸ்டாப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு நிறைய பேருக்கு புத்தி வர ஆரம்பிச்சிருக்கு. மெதுவா மெதுவா விவேகம் வர ஆரம்பிக்குது. மெதுவா மெதுவா வைராக்கியத்தை நீ அடைவாய் சொல்லிட்டார். ததா அப்பொழுது பாத்தீங்கன்னா அந்த மோகம் போக போக வைராக்கியம் வந்துகிட்டே இருக்கும். மோகம் முழுசா போகுது அப்படின்னும் போது அந்த சமயத்துல எல்லாத்திலையும் உனக்கு என்ன உண்டாகும்? வைராக்கியத்தை அடைவாய். நிர்வேதம்ன்றதுக்கு வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னா வைராக்கியத்துக்கு இன்னொரு சப்தம் நிர்வேதம். இந்த டெக்னாலஜி ரொம்ப ரேரா இருக்கும். இது யோகத்துல யூஸ் பண்ற டெக்னாலஜி. இதை இப்ப எங்க பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த சப்தம் பௌத்த மதத்துல ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது. யோகத்திலையும் பௌத்தத்திலையும் இருக்கிற டெக்னாலஜி பாத்தீங்கன்னா நிர்வேதம், வைராக்கியத்துக்கு இன்னொரு பேர். யோகத்தோடது சாங்கிய பிலாசபி. அதனால ஆச்சாரியார் இந்த கீதாச்சாரியார் என்ன பண்ணுவார்? நிறைய சாங்கிய டெக்னாலஜியா சொல்லுவார். இது நிர்வேதம்ன்றது வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை கந்தாசி நீ அடைந்தாய். அது மட்டும் இல்ல, ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய. எதுல வைராக்கியம் சாமி கேள்வி வருது இல்ல? வைராக்கியம் சாமி, வைராக்கியம் எதுல? செலக்டிவாவா கேள்வி வருது. செலக்டிவா நான் சொன்ன மாதிரி அத்திக்காய விட்டுறலாமா சாமி, சாப்பிடாதது எல்லாத்தையும் அப்படின்னா இல்லை. ஸ்ரோத்தவ்யஸ்ய அப்படின்னா இதுவரைக்கும் நீ கேட்கிறவைகளிலும். நிறைய பேர் உங்களை சுத்தி வருவாங்க, ஜி அற்புதமான லேண்ட் ஒண்ணு வருதுச்சு, வாங்கி போட்டீங்கன்னா அடுத்த வருஷத்துலயே பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா 2 மடங்கு வித்தரலாம். இதை வாங்குங்க ஜி, அதை வாங்குங்க, ரொம்ப சீப்பா வருது. தங்கம் இப்பவே வாங்கி வச்சுங்க. தங்கம் வாங்கி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப செக்யூரிட்டியா ஃபீல் ஆகும். தங்கத்தை வச்சு செக்யூரிட்டி கிடைக்குமா உங்களுக்கு? ஈஸ்வரன் செக்யூரிட்டி கொடுப்பாரா? தங்கம் செக்யூரிட்டி கிடைக்குமா? டைமண்ட் வாங்கி வைங்க ஜி, இல்லைன்னா பாத்தீங்கன்னா பிளாட்டினம் வாங்கி வைங்க, தங்கம்லாம் போச்சு, லேண்டை வாங்கி போடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. உங்களை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய சுத்தி ஏகப்பட்ட பேர் விதவிதமா உங்க சொல்லுவாங்க எல்லாத்தையும். ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய. ஸ்ருதஸ்யன்றது பாஸ்ட், ஸ்ரோதவ்யம்ன்றது பிரசன்ட். எதையெல்லாம் நீங்க கேட்டீங்களோ ஸ்ருதஸ்ய, இது வரைக்கும் உங்களோட மைண்டுக்குள்ளார ஏகப்பட்ட சொசைட்டி பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் திணிச்சு வச்சிருக்காங்க ஏகப்பட்ட மோகத்தை. இது பெருசு, அது பெருசு, இதை அடையணும், அதை அடையணும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். அதே மாதிரி இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்ரோதவ்யஸ்ய கேட்க போகின்றவைகள், கேட்க போகிறது, ஏற்கனவே கேட்டது, இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது, இனி கேட்க போறது. இந்த 3 விஷயத்திலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப உண்டாகும்? மோக கலிலம் எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா இதனஜி தெரியுஞ்சு. நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்படித்தானே இருக்கட்டும் சாமி, தங்க வேலை ரொம்ப கம்மியா இருக்கு, இருக்கட்டும். பக்கத்துல லேண்ட் ஒண்ணு ரொம்ப கம்மியா வருது, இருக்கட்டும். அது இருக்கட்டும். அவர் வாங்கி போடுறாரு, இவர் வாங்கி போடுறாரு, நீங்க அவங்க வாங்கட்டும், எனக்கு வேணாம், எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்ப நமக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மெதுவா 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 ஒரு அற்புதமான மனநிலை வர ஆரம்பிச்சிரும். என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் வேணாம், பகவான் போதும். அந்த பகவான் என்னவா இருக்கார்? நானா இருக்கார், உள்ளுக்குள்ளார பகவான் மட்டும்தான் இருக்கார் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் வந்துச்சுன்னா வைராக்கியமும் நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னு. அப்ப அதனால அது வரைக்கும் டிராவல் பண்ண வேண்டியிருக்கு. பாஷ்யத்துக்கு யதா, யதான்றதுக்கு அர்த்தம் எஸ்மின் காலே, எந்த காலத்துல. தேன்றதுக்கு அர்த்தம் தவ, உனக்கு. மோக கலிலம் உன்னுடைய, உனக்கு. மோக கலிலம் அர்த்தம் மோகாத்மகம் அவிவேக ரூபம் காலுஷம் ஏன ஆத்ம அனாத்ம விவேக போதம் கலுஷீகிருத்திய விஷயம் பிரதி அந்த கரணம் பிரவர்த்ததே தத். ரொம்ப அற்புதமான பாஷ்யம் இது. மோக கலிலம்ன்றது வார்த்தைக்கு ஒண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஆச்சரியர் பாஷ்யம் பண்றார். இதான் பாஷ்யத்தோட வீரியம். என்ன சொல்றாருன்னா மோக கலிலம்னா என்ன அர்த்தம்? மோகஸ்வரூபமா, மோக வடிவான. அவிவேக ரூபம், அவிவேகம்னு என்ன அர்த்தம்? எது சத்தியம், எது பொய், எது நித்தியம், எது அனித்தியம், எது ஆத்மா, எது அனாத்மா, இத பிரிச்சு பார்க்க முடியாம நம்ம எல்லாம் லோகம் சொல்றதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.
உலகம் என்ன சொல்லுதோ, சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றதோ, நம்ம சொசைட்டி என்ன படிச்சு கொடுத்துருக்கோ, இந்த வெஸ்டர்ன் பிலாசபர்ஸும் வெஸ்டர்ன் மாடர்ன் சயின்ஸும் என்னெல்லாம் சொல்லுதோ எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார திணிச்சு வச்சிருக்கோம். நமக்கு விவேகமே இல்லை. இந்த விவேகம் இல்லாத தன்மைக்கு பேரு தான் காலுஷம்னு பேரு. காலுஷம்னா கலிஷட அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை திட்டு வந்துடுங்களா. மெட்ராஸ்ல நிறைய பாஷையெல்லாம் இருக்கு. லோக்கல்ல வந்து இந்த சம்ஸ்கிருதம் கஷ்மாலம், கஷ்மலம், கஷ்மலம் சம்ஸ்கிருத வார்த்தை. அதை வந்து திட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷ்மாலம் அப்படின்னு திட்டுவான் இந்த மெட்ராஸ்ல. அதேதான் இங்க காலுஷ்யம். காலுஷ்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அழுக்கு, சேரு, சகதி. அந்த காலுஷ்யம் ஏன, அந்த காலுஷ்யம் யாரோட மனசுல இருந்துகிட்டு நம்ம மனசுல எல்லாம் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு, இன்னும் நிறைய இன்னும் பூர்த்தி ஆகல. அப்ப அந்த கலுஷம் ஏன ஆத்ம அனாத்ம விவேக போதம் கலுஷீகிருத்திய, அந்த விவேகம் இல்லாத தன்மை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா ஆத்மா எது அனாத்மா எதுன்னு விவேகம் பண்ணி அறியற அந்த ஞானத்தை வந்து, நம்மகிட்ட எல்லாம் ஞானம் இருக்கு, அந்த ஞானத்தை வந்து மேல தெரியுது ஞானம், ஆனா கீழே வந்து சேரு சகதியா இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கலுஷீகிருத்திய, நம்ம ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு பண்ணி பொல்யூட் பண்ணிட்டு விஷயம் பிரதி அந்த கரணம் பிரவர்த்தத்தை, ரொம்ப முக்கியமானது, மெதுவா டியூன் ஆயிட்டு வர ஆச்சாரியார் என்ன பண்ணுது, விஷயத்தை நோக்கி நம்மளை போக வைக்குது. நான் நானா நிக்காம அது வேணும் இது வேணும் அதை அடையணும் இதை அடையணும் அப்படின்ற மனசு வந்து பாத்தீங்கன்னா மெதுவா பகிர்முகமா வெளிமுகமா விஷயத்தை நோக்கி வந்து பாத்தீங்கன்னா பிரவர்த்ததே, நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி பண்றது எது இருக்கோ தத்து, அதுதான் மோக கலிலம்னு பேரு. அப்ப வெளியில நம்ம பார்வை வெளியில போயிட்டு இருக்குனாவே என்ன அர்த்தம், அவுட் ஆஃப் போக்கஸ் ஆகுறோம். நான்ல போக்கஸ் ஆகாம அவுட் ஆஃப் போக்கஸ் ஆகுறோம்னா அதுக்கு பேர் தான் மோக கலிலம். அப்ப அந்த மோக கலிலம் வந்து தவ புத்திஹி வியதிதிஷ்யதி, அந்த மோக கலிலம்ன்ற பொல்யூஷன் உன்னோட புத்தியை வந்து பாத்தீங்கன்னா வியதிதரிஷ்யதி, விசேஷ ரூபமா வந்து பாத்தீங்கன்னா அதிதரிஷ்யதி, கடந்து செல்கின்றதோ. அப்ப எதை வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாலும் இருக்கட்டும் அப்படிதான் இருக்கும், இருக்கட்டும் ஒன்னும் தேவையில்லை, நான் சுகமா தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணணும், நான் சுகமா தான் இருக்கேன், என்னுடைய சுகத்துக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லை, இந்த உலகத்துல எதுவும் தேவையில்லை, இந்த தேகமே தேவையில்லை, இதெல்லாம் அன்வான்டட், இந்த தேகம் மனசு புத்தி. அப்ப தேகமே அன்வான்டட்னா தேகத்துக்கு கொடுக்கக்கூடிய சுகங்கள் எல்லாமே அன்வான்டட் தான், நான் சுகஸ்வரூபம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லாத்தையும் கடந்து என்னது வியதிகரமிஷ்ய, தாண்டி செல்கின்றாய், தாண்டி செல்கின்றானோ. சுத்தி பாவம் ஆபத்தியதே ஆபத்தியதே இத்தியர்த்தக. அப்ப என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா அவன் சுத்தி ஆயிட்டான்னு அர்த்தம். போதும் போதும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த கரணம் சுத்தின்னு அர்த்தம். வேணும் வேணும் நீங்க சொல்றீங்க அப்படின்னா எப்பெல்லாம் இது வேணும் அது வேணும்னு சொல்றீங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா மோக கலிலம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப எப்ப வந்து போதும் போதும் நீ சொல்றியோ அப்ப நீ அந்த சுத்தி பாவத்தை அடைந்தா என்று அர்த்தமாகிறது. ததா, ததானா தஸ்மின் காலி, அந்த காலத்துல அது மாதிரி போதும், மனசுக்குள்ளார ஒரு நிறைவு இருக்கு, போதும், எந்த விஷயமா இருந்தாலும் போதும், சுவாமி தோசை இல்லை இட்லி தான் இருக்கு போதும், இதுதான் இருக்கு அதுதான் இருக்கு போதும், எந்த விஷயமா இருந்தாலும் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றது, எதா இருந்தா எனர்ஜி போதும். அந்த சாய்ஸ்க்கு போகாம எது இருந்தாலும் எது கிடைச்சாலும் கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, ஃபேன் ஓடல, பரவாயில்ல ஜி அப்படிதானே இருக்கும், போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏசி ஏசி இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, எது இருந்தாலும் வெயில நிக்க வச்சாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா தெரியும், இந்த தேகத்துக்கு வந்து கர்ம பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் மாறி மாறி. அப்ப எது கிடைச்சாலும் அது வந்து கர்மத்தை அனுபவிக்குது, எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதை பத்தி நான் எனக்கு உத்தேசமும் இல்லை அப்படின்னு விலைக்கு வச்சுட்டு கர்ம பலன் என்னவோ அது சம்பவிக்கட்டும் அப்படின்னு விட்டுறது ஃபுல்லாத்தி. நல்லா விட்டுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காலத்துல நீங்க வந்து போதும் திருப்தியோட செட்டிலா இருக்கீங்களோ, மைண்ட் வெளியில போய் சர்ச்சிங்ல போகலையோ, தஸ்மின் காலே அந்த காலத்துல கந்தாசின்னு என்ன அர்த்தம், பிராப்சியசி அடைவாய். எதை அடைவாய், நிர்வேதம் வைராக்கியம் பிராப்சியசி, நிர்வேதம் சொல்லக்கூடிய வைராக்கியத்தை நீ அடைவாய். எந்த விஷயத்துல சுவாமி வைராக்கியம், ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச, என்னது அர்த்தம், ததா ஸ்ரோத்தவ்யம் ஸ்ருதம் ச. ஸ்ரோத்தவ்யம்னா என்ன அர்த்தம், கேட்க வேண்டியவைகளிலும். கேட்க வேண்டியவைகள் என்னது, இப்ப பிரசன்ட்ல நிறைய பேர் உங்கள்கிட்ட சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்களை இதை அடையணும், இது பண்ணலாம் அதை பண்ணலாம்னு பகிர்முகமாவே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இனி ஃபியூச்சர்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிட்டே இருப்பாங்க ஏகப்பட்ட விஷயங்கள். அது மட்டும் இல்ல,
சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய பெரிய ஆள் ஆகணும், இதை சம்பாதிக்கணும், அதை சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஃபீடிங் இன்ஜெக்ஷன் பண்ணி நம்மள எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இதுவரைக்கும் நம்ம எல்லாம் எதையெல்லாம் இந்த சொசைட்டி மூலமா கேட்டோமோ, இப்ப என்ன கேட்டுக்கிட்டு இருக்கோமோ, இனி நமக்கு என்ன கேட்க வேண்டி இருக்குமோ, எதை அடையணும் அப்படின்னு இந்த உலக விஷயங்களை பற்றி இதுல எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா நிஷ்பலம் பிரதிபத்தி, ஒரு சாரமும் இல்லை, மண்ணாகட்டி. இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். எல்லாம் வெங்காயம் மாதிரி உரிக்க ஒன்னும் தேராது, வாழை மரத்தை உரிக்க ஒன்னும் தேராது, நிஸ்சாரம். இந்த மொத்த உலகமும் பாத்தீங்கன்னா ஒரு சாரமும் இல்லாதது, நிஷ்பிரயோஜனம், பலன் கிடைக்காது. அடையிற வரைக்கும் தான், அடைஞ்சதுக்கு பிறகு ஒண்ணும் இல்லை, ஒரு மண்ணாங்கட்டி. அப்ப அடையிற வரைக்கும் நம்மகிட்ட ஒரு மோகம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சு எப்ப வைராகியத்தை அடையிறோமோ அந்த சமயத்துல உங்களுக்கு என்னது, நிஷ்பலம் பிரதிபத்தியதே, இது எல்லாம் பிரயோஜனம் இல்லாதவைகள் அப்படின்ற ஒரு ஞானத்தை நீ அடைவாய். இது அபிப்பிராயம், இதுதான் முக்கியமானது. அப்ப மெதுவா அந்த கரண சுத்தி மூலமா ஞானம், அந்த ஞானம் மெதுவா இது எல்லாம் பொய்ன்னு உங்களை மித்தியா, இது எல்லாம் சொப்பனம் பதார்த்தங்கள் அப்படின்னு தெரிய வச்சிருச்சு அப்படின்னா மனசு குவைட் ஆக ஆரம்பிச்சிரும். குவைட் ஆயிட்டு போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா தானா நிக்கிறது அப்படின்னு அபிப்பிராயம். இதோட இன்னைக்கு பாட்டம் போதும், நாளைக்கு ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாமபரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகிருத்கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமஞ்சை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः துர்கா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்சசு தீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஓம் நாராயண. हरि ओम जी, हरि ओम, हरि ओम, हरि ओम. போதும் 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 ஜபிங்க, வேற எதுவும் வேணாம். போதும் 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 போதும்னா நீங்க மட்டும் நிப்பீங்க, மிச்சம் வேணும்னா எல்லாம் சேர்ந்துக்கிட்டே போகும், மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஹரி ஓம், ஹரி ஓம், ஹரி ஓம்.